ராமானுஜாய நமः. गोपालदेशिकपदाब्जमधुव्रतस्य प्रज्ञा विरक्तिकरुणा मुखसद्गुणाब्धेः वेदान्तलक्ष्मणमुनेर्श्रुतभागधेयं पादारविन्दयुगलं शरणं प्रपद्ये. श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपदिकां श्रुतिम्. यस्य सारस्वतस्रोतो बकुलामोदवासितं श्रुतीनां विस्रवाजालं सठारिं तम् उपास्महे. सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे यमज्ञातनिग्रहां कमप्याख्यं गुरुं वन्दे कमलागृगमेधिनं. प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य यस्वयं गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्रार्थ्यौ दम्पती जगतां पदी. என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி. பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார். மணக்கால் நம்பினன் நெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேதநாதன். இன்னமுதத் திருமகள் என்றவரை முன்னிட்டெம்பெருமான் திருவடிகளடைகின்றேனே. பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாம் உபஜாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். स्वधर्मज्ञानवैराग्यसाध्य भक्तेः खगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः. ஆச்சரியமா ரொம்ப நாள் கழிச்சு நேத்திக்கு நம்ம எல்லாரும் ஒரு சத்சங்கமாக அவர்களுடைய அனுபவத்தை பேசிட்டு இருந்தோம். அடியேனை பொறுத்த மட்டில் அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஸ்தோத்திரம் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு கிரந்தங்கள் வாசிச்சிருக்கோம் அப்படிங்கிற வித்வத்துக்கு பெருமாள் இறங்கிறது இல்லை. பெருமாள் அன்புக்கு இறங்குறான். அன்பால மட்டும்தான் பெருமாளை கட்டுப்படுத்த முடியும். அதுக்குதான் ஏங்குறான். ஏன் குடல் துவக்கருக்கே அவனுக்கும் நமக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இருக்கு. நம்ம அகத்துல இருக்கும் பொழுதும் கூட ஆத்துல இருக்கிறவாளோட என்ன மனசுக்கு ஏக்கம் இருக்கு அப்படின்னு அன்பா ஒரு வார்த்தை கொடுத்துரும். பண்ணிட மாட்டாளா அப்படின்னு நமக்கு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அன்பா ஒரு வார்த்தை பேசிட மாட்டாள். ஒரு சாமானிய வாழ்க்கையிலேயே எல்லாரும் முக்கியமா நினைக்கிறது அன்பா ஒரு வார்த்தை, அக்கறையா ஒரு வார்த்தை பேசிட மாட்டோமா. எங்கேந்து அந்த அன்பா அக்கறையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு கேட்டா பரமாத்மாவனிடத்துல இருந்துன்னு வருது. இப்ப பரமாத்மா எல்லாருக்கும் பிதாவாயும் மாதாவாயும் இருக்கும் பொழுது அவன் எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு கேட்டா அன்பு. அன்புங்கிறது ஸ்வரூப லட்சணம்னு தோணும். ஸ்வரூப லட்சணம் அது ஒண்ணு தனித்தா நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஒண்ணு கிடையாது. ஸ்வரூப லட்சணம் எப்படி ஸ்வரூப லட்சணம் ஆகிறது அப்படின்னு கேட்டா உணர்வுங்கிறது நமக்கு இயற்கையாக பிறக்கும் பொழுதே கொடுத்தது. எம்பெருமானால அனுகிரகம் பண்ணப்பட்டு உணர்வுகள் நிறைய விதத்துல இருந்திருக்கு. பயம், கோபம், தாபம், அன்பு, மகிழ்ச்சி, உணர்வுகள் நமக்கு புரியாது இல்லையா? ஃபீலிங்ஸுங்கிறது நமக்கு நன்னா புரியாது. அதுல முக்கியமானது அன்பு. அந்த அன்பினுடைய பரிணாமங்களை நம்ம பக்தின்னு சொல்றோம். அதே அன்பு எம்பெருமானிடத்துல வைக்கும் பொழுது அதை பக்தின்னு நம்ம பேசுறோம். அவ்வளவுதானே. கணவன் மனைவியின் இடத்துல வைக்கிறது, அம்மா குழந்தையின் இடத்துல வைக்கிறது,
ஒரு ஃப்ரெண்ட் இடத்துல ஸ்நேகிதனோ ஸ்நேகிதியோ அவளிடத்திலேயோ அவனிடத்திலேயோ வைக்கிறது எல்லாமே அன்பு தானே. என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதுவே எம்பெருமான் ஆகும் பொழுது அது பக்திங்கிற ஒரு பரிணாமத்தை தாக்கி எடுத்துக்கிறது. பரமாத்மாவின் இடத்துல the object of friendship, the object of love becomes பரமாத்மா. அப்படி இருக்கும் பொழுது அது பக்திங்கிற பெயர் எடுத்துக்கிறது. கோபியர்களும் கோபர்களும் என்ன பண்ணினார்கள்? மித்திரத்தம் தான் எடுத்தண்டா கண்ணன் இடத்துல. ஆனா அது பக்தின்னு மாறிடுத்து மோட்சத்துக்கு சாதனமாய் எல்லாரும் மோட்சத்தை எடுத்தாங்க. கோபியர்கள் தன்னை காதலனாக கொண்டார். பெருமாளை காதலன்னு நினைச்சிட்டு சிருங்கார ரசத்தோடையே இருந்துருந்தார். அவர்களுக்கு என்ன ஆயிடுத்துன்னா மோட்சம் கிடைச்சது. யசோதைக்கு தன்னுடைய குழந்தைன்னு தானே நினைச்சா, பரமாத்மான்னு ஒன்னும் நினைக்கலையே. தயிர் கடையும் பொழுது கண்ணன், பால் கறக்கும் பொழுது கண்ணன், அதத்துல 4 காரியங்களை பண்ணும் பொழுது கண்ணன். ஆனா அதுதான் மோட்ச சாதனம் இல்லையா? குஹனுக்கு மித்திரத்துவ பாவத்தோட தான் சக்கரவர்த்தி திருமகனிடத்துல ஒரு ஈடுபாடு. ஆனா அதுதான் மோட்ச சாதனம். ஆஞ்சநேயருக்கு தாசிய பாவத்தோட எம்பெருமானிடத்துல ஒரு அத்தியந்தமான ஈடுபாடு. அதுதான் மோட்சம். லக்ஷ்மணாச்சாரியனுக்கு இளையாழ்வாருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய தமையன் என்னுடைய தமையன் என்னுடைய தமையன் என்னுடைய தமையன்னு அண்ணா 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 அண்ணான்னு உயிரோட்டு. அதுதான் மோட்ச சாதனம். ஏன் அப்படின்னா எந்த வஸ்துவனிடத்துல நம்ம அன்பு வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். அன்புங்கிறது நமக்கு இயற்கையா இருக்குது. பரமாத்மாவின் இடத்துல போகும்பொழுது அது உயர்ந்ததா தானே மாறுறது. அன்புங்கிறது சாமானியம்தான். அது அட்டாச்மெண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வைக்க வேண்டாம்னு கூட சொல்றோம் இல்லையா? அட்டாச்மெண்ட் வேண்டாமே, அட்டாச்மெண்ட் வேண்டாமே. லௌகிக்க கான்வர்சேஷன்லயும் நம்ம சொல்றோம் இல்லையா? பாரமார்த்திகமா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நினைக்கணும்னு நினைச்சாலும் அட்டாச்மெண்ட் வேண்டாமே அப்படின்னு. அட்டாச்மெண்ட் வேண்டாமேன்னு சொல்றது என்ன அப்படின்னா, யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மா, யோ ரக்தஹா பரமாத்மனி விரக்தஹா அபரமாத்மனி. யாருக்கு பரமாத்மாவினிடத்துல ராகமோ ரக்தமோ அவனுக்கு அபரமாத்மா, பரமாத்மா தவிர்ந்த வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னா விரக்தம்னு ஆகிடுது. அப்ப வைராக்கியமும் எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான காதலும் முரண்பட்டது கிடையாது. 1 2 ஒண்ணுதான். வைராக்கியம்னா எம்பெருமானையும் நினைக்காம அப்படியே ஜடம் மாதிரி உட்காந்துக்கிறது கிடையாது இல்லையா? வைராக்கியம்னா என்ன அப்படின்னா, எம்பெருமானை தவிர்ந்த விஷயங்களிலே விமுகனாயும் எம்பெருமான் விஷயத்திலேயே அத்தியந்த ஆபிமுக்கியத்தோட, எம்பெருமானிடத்திலே அத்தியந்த பிரீத்தியோட, பிரேமையோட, காதலோட, அன்போட இருக்கிறது தான் நமக்கு பக்தின்னு நமக்கு சொல்லுவோம். அது ஸ்வரூப லட்சணம்னு அடியேன் விண்ணப்பம். ஸ்வரூப லட்சணம் ஆச்சு. இதன் முன்னு சம்பாதிக்க வேண்டியதுங்கிறது இல்லவே இல்லை. அதை உணர்ந்தா போருமே இல்லையா? ஆமா இல்லையா? மக்குங்கிறது அன்புங்கிறது இயற்கையிலேயே கிடைச்சிருக்கு. அந்த அன்புக்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னு கேட்டா, மரம் கூட அன்புக்கு இறங்கும். பசு பட்சிகளும் அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லையா? மனுஷனான இவனும் இல்லையா? பசு பட்சிகள்னா வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளேயும் ஜீவாத்மா தான் இருக்கு. சைத்தன்யம் தானே உள்ள உட்காந்துருக்கு. 6வது அறிவு இல்லைன்னு வேணா சொல்லிடலாம். ஆனா சைத்தன்யம் உள்ள இருக்குங்கிறது சத்தியம் தானே. அப்ப சைத்தன்யம் இருக்கும் பொழுது அன்புங்கிற பரிணாமங்கிறது சத்தியம் தானே. பார்த்து பார்த்து மரத்தை வளர்க்கறான். அது மரம் நன்னா வளரும். ஏன்? அன்பனை கொட்டிருக்கியே, நன்னா தான் வளரும், நன்னா காய்க்கும், நன்னா பூக்கும். பார்த்து பார்த்து பசுமாட்டை ரட்சணம் பண்றா, நன்னா தான் இருக்கும். ஏன்? அன்போட நீ பண்ணிருக்கியே. ஏன்? அன்புக்கு தானே அதுவும் இறங்குறது. நம்ம புராண கதைகள் எல்லாம் கேட்கறது ரொம்ப சாமான்யமான வழக்கம். என்ன அப்படின்னா, ஒரு மாதங்க மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல, பெரியோர்களுடைய ஆசிரமத்துல 2 வேறு விதமான எதிர்த்தட்டா இருக்கக்கூடியதான மிருகங்கள் சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். நாயும் பூனையும், பூனையும் எலியும், பாம்பும் கீரியும். எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, புலியும் கூட அமைதியா இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அன்பு உட்காந்துருக்கே. அந்த அன்பு கட்டுப்பட்டுருது இல்லையா? அது என்ன தமசுனால அப்படி உட்காந்துருக்கா? தமசு அப்படின்னா தூக்கத்தினால மயங்கி அதுக்கு என்ன செடேஷன் கொடுத்துருக்காளா? இல்லையே. அது தாமசிகமான மயக்கம் கிடையாது, சாத்விகமான உணர்வு. அந்த சாத்விகமான அன்பு இருக்குங்கிறதுனால அன்பும் அமைதியும் ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கும். சாந்தி ரசங்கிறதே அன்புனாலதான் கிடைக்கும். அன்பும் அமைதியும் ஒண்ணு, 2 சேர்ந்துதான் நமக்கு எப்பயுமே ஒண்ணு.
அந்த அன்போடு இருக்கணுங்கிறது ரொம்ப நமக்கு பிரதானமாக இருக்கு. அது புருஷோ அது அது ஒரு ஸ்வரூப லட்சணம்னு அடிக்கிட்டு. எதற்கு இதை முதல்ல சொல்றேன் அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்துல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது ரொம்ப சுலபம். ஏன் அப்படின்னா, நீ வாழ்க்கையிலேயே இருந்துருக்கலாம், உன்னுடைய உணர்வுகளை அப்படியே வச்சுட்டு இருக்கலாம், உன்னுடைய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கலாம், உனக்கு என்ன ஆசைகள் போக்குவரத்து இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன, இதை எல்லாத்தையும் எம்பெருமான் பக்கம் திருப்பிடுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ மனுஷன்தான், நாளைக்குன்னு ஒன்றும் பெரிய பரமாத்மாவாயிட போறது இல்லை. நீ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய காடுக்கு போய் தியானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கர்மாக்கள்லேருந்து வெளில வரணுங்கிற அவசியம் கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. என்னது, தெரிஞ்ச விஷயமான அன்பை எம்பெருமான இடத்துல செலவிக்கணும். தெரிஞ்ச விஷயமான காரியங்களை பண்ணும் பொழுது எம்பெருமானுக்கு அர்ப்பணம்னு நினைச்சு பண்ணணும், அவ்வளவுதானே. அதுல என்ன புதுசு இருக்கு? அதனால இந்த சம்பிரதாயம் ரொம்ப உணர்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸி அப்படிங்கிறதுக்காக நீ சொல்ல வந்தேன். அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சம்பிரதாயத்துல பக்திங்கிறது எவ்வளவு பிரதானம், அது ஸ்வரூப லட்சணம், அது அன்பினுடைய பரிணாமம். எல்லாருக்கும் எல்லாரிடத்திலையும் வைக்கக்கூடியதான அன்பு. இந்த புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் நம்மளுடைய பூர்வர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதே அன்பை எம்பெருமானிடத்துல வைக்கும் பொழுது அது பக்தி, அது பரமாத்ம உபாசனம். உபனிஷத்துக்கள் எல்லாம் போற்றும்படியான பரமாத்ம உபாசனம்னு மாறிடுறது. வேற யாருக்கு கிடைக்கும் இந்த சம்பிரதாயம்? அன்புங்கிறத அடிப்படையாக கொண்ட சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம். யாருக்கு நமக்கு கொடு, யார் நமக்கு அதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, வள்ளலான பகவத் ராமானுஜர். நம்மாழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்களே இதுக்கு முதல்ல வித்திட்டது. ஆழ்வார்களை போல கிடைக்குமா? பெருமிதப்பட்டுக்க வேண்டாம், பெருமிதப்பட்டுக்கணும். பெருமிதப்பட்டு கைகளை கூப்பிக்கொண்டு அவர் திருவடியில நம்மளுடைய கண்ணீரால ஒரு புஷ்பத்தை சேர்த்தா போதும். ஏன் இப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்துட்டு ஓடி போயிட்டாள் இல்லையா? என்னைக்கோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? புதுசா ஒண்ணு கத்துக்க வேண்டாங்கிறது அடியே திருப்பி சொல்லணும்னு தோன்றது. நம்ம ஒண்ணு கத்துக்கிறதுக்கு தனியான ஒரு வேலையே கிடையாது. தெரிஞ்ச விஷயத்தை எம்பெருமானிடத்தில் திருப்பினா போதும் அப்படிங்கிறது சொன்ன. பக்தி அன்பினுடைய பரிணாமம். அந்த அன்பு பரமாத்மாவரிடத்துல வைக்கும் பொழுது அது பக்திங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிறது. இதுவே மோட்ச சாதனம், அது ஸ்வரூப லட்சணமும் கூட. அப்ப ஸ்வரூப லட்சணமும் அன்புதான், மோட்ச சாதனமும் அன்புதான். மோட்சத்துக்குன்னு ஏற்பட்டதான பலனும் அங்கேயும் போன என்ன அப்படின்னா யாரு முக்தன் அங்க போனதுக்கு அப்புறம் எம்பெருமான இடத்துல அப்படியே அன்போட தன்னால முடிஞ்ச கைங்கரியங்களை பண்றதுங்கிறதுதான். அப்ப ஸ்வரூபமும் அன்புதான், இவன் பண்ணக்கூடியதான உபாயமும் அன்புதான். அங்க போய் இவன் கைங்கரியம் பண்ணும் பொழுது ஆனந்தமான அனுபவமும் அன்பு ரீதியில தான் ஒழிந்து இருக்கு. ஆனந்தம்ங்கிறது எங்கேந்து வருது? அந்த பிளஸ்ங்கிறது எங்கேந்து வருது? அன்பினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலை தானே ஆனந்தம்னு நமக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஸ்வரூப லட்சணமும் அதுதான். உபாசனம்னு உபனிஷத்துக்கள்லாம் போற்றும்படியாக இருக்கக்கூடியதும் பக்தி தான். அங்க போய் எம்பெருமான இடத்துல அனுபவிக்கும் பொழுதும் பக்திக்கு போக்கு வீடாதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த காரியத்தை பண்ணாலும் பக்திக்கு போக்கு வீடாக உள்ள வச்சுக்க முடியலையே பக்தியை இல்லையா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். யார் கொடுக்குறா இது நமக்கு? ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காட்டின வழி, இதிகாச புராணங்கள் காட்டின வழியும் வருது. உபனிஷத்துக்கள்ல சொல்லும் பொழுது அது மறைமுகமாக இருக்கிறதுனால, மறையாவே இருக்கிறதுனாலையும் மறைமுகமாக சொல்றதுனாலையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அது ஏதோ வாக்கியார்த்தமாக தோன்றது இல்லையா? ஏதோ ஒரு வாக்கியம் போல இருக்கு அப்படின்னு தோன்றது. ஆனா இதிகாச புராணங்களை பார்க்கும் பொழுது அதற்கு தான் உபபிரம்மணம்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது அப்படியே நடந்து காட்டும் பொழுது, வாழ்க்கையில நடந்து காட்டும் பொழுது, நம் போல இருக்கக்கூடியவர்கள் நடந்து காட்டும் பொழுது, ஓஹோ இதுதான் போல இருக்கு, இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அக்ரூரது எம்பெருமான இடத்துல அன்பு பண்ணினார். எப்ப பார்க்க போறோம் கண்ணனை எப்ப பார்க்க போறோம்னு நினைச்சுட்டே பண்ணார் இல்லையா? கண்ணனுடைய சாட்சாத்காரம் கிடைச்சுட்டு கோபியர்கள் கோபர்கள் பண்ணினார்கள். நந்தகோபன் யசோதா பண்ணினார். என்ன அப்படின்னா கண்ணனுடைய சாட்சாத்காரம் கிடைச்சிட்டு. காரணம் என்ன அப்படின்னா அவர்களும் பக்தி பண்ண. எங்க பக்தி பண்ணா? தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணலையே, தெரிஞ்சு பண்ணல. ஆனா அன்பு தானே குட்டினா, அந்த அன்பு தானே பெருமாள் எதிர்பார்க்கலாம். அதனால அவர்களுக்கு அதுவே மோட்ச சாதனம் ஆயிடுச்சு. இது நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கே கொடுத்ததான ஒரு பொக்கிஷம். இப்படிப்பட்டதான பக்தியை தான் பகவத்கீதையில பகவத் உபாசனம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றான் இல்லையா? ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா அப்படின்னு சொல்லிட்டான் பெருமாள். அதுக்கு மட்டும்தான் இருக்கும்.
ஆளவந்தார் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கு மட்டும்தான் இலக்கு, வேற எதுக்கும் இலக்கு கிடையவே கிடையாது. அப்ப எங்கேயோ போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. வேதாந்தம் வேறல்ல, நம்ம உணர்வுகள்னு நம்ம உணர்வு பூர்வமா பெருமாளுடைய கதைகளை கேட்டுட்டு அன்பா அவனிடத்துல பழகிறது வேறே கிடையாது. வேற எங்க கிடைக்கும்? இல்லைன்னா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். ஞானம்னா என்ன, உபனிஷத்துக்கள் இது என்ன சொல்றது, அது என்ன சொல்றது இல்லையா? என்ன சொல்றது? கடைசியில அன்போட பெருமாள் இடத்துல இருன்னு சொல்றது, வேற ஒன்றும் சொல்லலை இல்லையா? அதை சாஸ்திரியமா நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பரிபக்குவமோ அப்படிப்பட்டதான ஞானமோ நமக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா நம்மளுடைய பூர்வர்கள்லாம் அத்தியந்தமான பிரீத்தியோட எம்பெருமான இடத்துல பழகினார்கள். அவ்வளவுதானே, அத்தியந்தமான பிரீத்தியோட பழக வேண்டியது. அது தெரிஞ்சுண்டா போருமே அப்படின்னு தோணும். அடியே பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம், அன்பினுடைய பரிணாமம், ஸ்வரூபம், உபாயம், பலன், தத்துவஹித புருஷார்த்தம்னு சொல்வோமே, இதெல்லாமே பக்தி ரூபமாகவே நமக்கு இருந்துருக்குங்கிறத காட்டுறது தான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறதான மகா கிரந்தம். அடுத்தது, ஒரு வைஷ்ணவன்னா யாரு? இது எதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வைஷ்ணவத்துவங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? நேத்தி கூட என்ன நமக்கு என்ன லட்சணங்கள் தெரியறது, நமக்கே என்ன லட்சணங்கள் தெரியறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தமான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல 32 அதிகாரங்களை கொண்டு அத்தியாச்சரியமான ஒரு கிரந்தம் அது. அதுல 14வது அத்தியாயம் என்ன அப்படின்னா ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரம். ஸ்வனிஷ்ட அபிஜான அதிகாரம் அப்படின்னு தன்னுடைய நிட்டைய தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு நிலை. தன்னுடைய நிட்டை எப்படி இருக்கு? எம்பெருமான இடத்துல ஆசையா இருக்கோமா? வைராக்கியம் கொஞ்சமாவது ஏற்பட்டிருக்கா? எம்பெருமான இடத்துல ரக்கமா இருந்துருக்கோமா? ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது எம்பெருமானுடைய சங்கல்பம் தானா நடக்க போகுது, நம்ம எதுக்கு பயப்படணும்? பரத்தை எம்பெருமான இடத்துல ஒப்படைச்சாச்சுன்னு நினைச்சுக்கிறோமா? அதனால ஸ்வரூப நிட்ட கண்ணில் தெரியறதா, உபாய நிட்ட கண்ணில் தெரியறதா, புருஷார்த்த நிட்ட கண்ணில் தெரியறதா அப்படின்னு பார்த்து அது தெரியும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா மோட்சத்துக்கு சமமான ஒரு சந்தோஷத்தை இந்த மனுஷனுக்கு இங்கேயே கொடுக்கும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த லட்சணத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படும். நேற்று இப்படி இல்லையே, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், என்னை இப்படி வச்சுருக்கான் என்ன பெருமாள், அந்த குணத்தை பெருமாள் தானே கொடுத்துட்டானே. நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களை கண் மற்றிலேன் அப்படின்னார். அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டாராம் நம்மாழ்வார். என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் என்னை காப்பாத்து, என்ன ரட்சணம் பண்ணு, என்ன கூட்டிட்டு போக்கு, என்ன காப்பாத்து, என்ன ரட்சணம் பண்ணுன்னு கதர்ற. இப்பதான் பாதி திருவாய் மொழி ஆயிருக்கு, இன்னும் வரணும். ஆறாமுதே அப்படிங்கிற பாசுரம் இருக்கு, இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. அப்ப துன்பங்கிறது சம்சாரத்திலேருந்து தன்னை நீக்கி கொண்டு போய் எம்பெருமான் தன்னுடைய திருவடி சாயையில வைக்கிறதுங்கிறது தான் அவர் கேட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான துன்பத்தை களைவாய், வேரோடு அறுத்துரு, அல்லது அறுக்காம போ, களையாது ஒழிவாய். களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவருக்கு சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா களை கண் மற்றிலேன் அப்படின்னு சொல்றார். இல்லையா, நீ என்னை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்துறனாலும் சரி எனக்கு உன்னை தவிர போக்கிடம் வேறு கிடையாது, அதை கொண்டு தரிச்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பகவத் விஷய வியாக்கியானத்துல நமக்கு கிடைக்கிறது. ஒரு பெரிய கடல்ல தவிச்சுட்டு இருக்கோம், தத்தளிச்சுட்டு இருக்கோம், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னா கடல்லேருந்து இன்னும் நம்ம கரைக்கு போய் சேரல, இன்னும் காப்பாத்தின மாதிரி தெரியல. ஆனா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மெதகு மாதிரி கிடைக்கிறது நமக்கு, அதை பிடிச்சுட்டு இருக்கோம். அதை பிடிச்சுட்டு ஆஸ்வாசப்படுத்திக்க முடியும். இன்னும் கரைக்கு போய் சேரல, ஆனா ஆஸ்வாசப்படுத்திக்க முடியும். அப்படிப்பட்ட உடன் பிளாங்க் மாதிரிதான் என்ன கிடைச்சிருக்கு அவருக்கு அப்படின்னு கேட்டா களைவாது ஒழிவாய் களைகண் மற்றிலேன்னு அப்படிங்கிற எண்ணம் கிடைச்சிருக்கான். உன்னை தவிர எனக்கு வேற என்ன கதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும் வைஷ்ணவன் வேற எங்கேயும் பார்க்காம எம்பெருமான் திருவடியே தஞ்சமா வச்சுட்டு, என்ன நடந்தாலும் திருவடி தஞ்சமா வச்சுட்டு. ஒரு கட்டம் வந்துருது அப்படின்னு கேட்டா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பண்ணேனா அப்படி பண்ணேனே, நீ இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்காம என்னுடைய சங்கல்பம் திருவுள்ளத்துக்கு ஏத்தா போலதான் அது நடக்கும்னு அவன் திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டா அது ஸ்வரூப லட்சணம். அதை பார்த்து மனசு சந்தோஷம். ஸ்வரூப நிஷ்டை நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன சொல்றேன், அந்த லட்சணத்தை பார்க்கும் பொழுது அந்த நம்ம அப்படியே அதற்கு மேம்பேலும் பெருமாளுடைய நினைவு ஏற்படும் பொழுது அந்த லட்சணங்கள் மனசுல ஏற்படுறதாங்கிறத தெரிஞ்சுட்டு அது கண்ணில் பட்டுது அப்படின்னா அதுவே பரம சந்தோஷமா நமக்கு ஆகணும். அதுல முக்கியமா நமக்கு வைஷ்ணவத்துவங்கிற குணம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வைஷ்ணவத்துவங்கிறது ஒரு குணம், அது ஒரு குலம்னு சொல்லலாம், ஒரு குணம். அது
விஷ்ணுவினுடைய அடியார்கள்னா வைஷ்ணவர்கள் இல்லையா? அது ரொம்ப லிட்ரல் மீனிங் இல்லையா? விஷ்ணுவினுடைய அடியார்கள்னா வைஷ்ணவர்கள். அப்ப அது மீனிங் இல்லையானா அது மீனிங் தான். இதுதான் கண்டிப்பான மீனிங். ஆனா அது குணமா மாறும். ஏன் அப்படின்னு கேட்டா, குணமா மாறணும் அப்படின்னா அப்ப அது குலமா குணமா அப்படின்னா அந்த குலத்துல இருக்கக்கூடியவர்களுடைய பண்பு ஒன்னாதான் இருக்கும். அந்த பண்பு இந்த பண்புங்கிறது வெளிப்படும், தானா வெளிப்படும். அந்த தன்மை யாருக்கு வெளிப்படுதோ அவாலாம் வைஷ்ணவர்கள், அவாலாம் விஷ்ணு அடியார்கள், எம்பெருமானுடைய அடியார்கள். அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் இடத்துல இந்த ஒரு குணம் எப்பயுமே வெளிப்படும். என்ன அப்படின்னு நஞ்சியர் தன்னுடைய வியாக்கியானத்தில் பகவத் விஷயத்தினுடைய வியாக்கியானத்துல நஞ்சியர் பிறருடைய அனர்த்தம் கண்டால் ஐயோ என்று இறங்கிடுவானுக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்று இருக்க அடுக்கும் அப்படின்னு சொல்றார். பிறருடைய அனர்த்தம் கண்டால் ஒருத்தன் கஷ்டப்படுறான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறான், அதை பார்க்கும் பொழுது ஐயோ குழந்தை கஷ்டப்படுறதே, பாவம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இருக்கு என்று இருக்க அடுக்கும். அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வேண்டும் பட்டிடுவானுக்கு என்றிருந்தானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை என்று அடுக்கும். இன்னும் நல்லா படட்டும், இன்னும் நன்னா படட்டும், எப்படி எப்படி படுத்திருப்பான் என்ன, இன்னும் நன்னா படட்டும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை அப்படிங்கிறது. அப்ப வேற டெஃபினிஷன் அங்க கொடுக்கல. நீ பகவத் விஷயம் சேவிச்சிருக்கியா, ஸ்ரீபாஷ்யம் சேவிச்சிருக்கியா, பகவத்கீதை சேவிச்சிருக்கியா, ரகசியத்திரிய சாரங்களை அபியாசம் பண்ணிருக்கியான்னு அங்க கேட்கல. என்ன கேட்கிறா, என்ன கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, நீ பிராமணனா க்ஷத்ரியனா கேட்கல அந்த இடத்துல இல்லையா, நீ கிரகஸ்தனா சன்னியாசனா கேட்கல அந்த இடத்துல. என்ன கேட்டிருக்கா, பிரம்ம வித்யை எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காளா, தெரியல. உபாசனை ஏதாவது பண்ணிருக்கியா, பண்ணல. அப்ப என்ன கேட்கிறா அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்ம குணம் இருந்தது அப்படின்னா நீ வைஷ்ணவன், இந்த ஆத்ம குணம் இல்லை அப்படின்னா நீ வைஷ்ணவன் இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொல்லுங்க. பிறருடைய அனர்த்தம் கண்டால் ஐயோ என்று இறங்குவானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்றிருக்க அடுக்கும். இன்னும் வேண்டும் பட்டிடுவானுக்கு என்றிருந்தானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை என்று இருக்க அடுக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். கருணைங்கிற ஒரு குணம் மனசுல இருக்கு, அதுவும் அன்பு தானே, அன்புங்கிறது தானே. அதனால்தான் அன்பை சுத்தி 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 தான் நம்மளுடைய சம்பிரதாயம் இருந்துருக்கு. எம்பெருமான இடத்துல வைக்கும் பொழுது அது பக்தி, வேறொரு இடத்துல எந்த இடத்துல கஷ்டம் இருக்கோ அந்த இடத்துல அதே வைக்கும் பொழுது கருணை அப்படிங்கிறத சொல்லி. வைஷ்ணவன்னா எம்பெருமானுடைய தாசர்கள் அடியார்கள்ங்கும் பொழுது இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுங்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னா அதுதான் பொருத்தம், அதுதான் பொருந்தும். ஏன் அப்படின்னா நம்ம சரணாகத்தர்கள் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா. இந்த சம்பிரதாயமே சரணாகத சம்பிரதாயம்ங்கிறத நம்ம சொல்றோம். பக்தியும் சரணாகதியும் ரெண்டு கண்ணா நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். பக்திங்கிறது ஸ்வரூப லட்சணம், எம்பெருமான இடத்துல அன்போட பழகணும். சரணாகதிங்கிறது வேறு உபாயம் இல்லாத நீயே கதிங்கிறதுனால அவனுடைய கருணையையே அவலம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு சரணாகதின்னு பேர். அப்ப சரணாகதிங்கிறது ஏன் பலிக்கிறது? சரணாகதிங்கிறது உபாயம் இல்லையே. சரணாகதிங்கிறது உபாயம் அற்ற தன்மையை வெளிப்படுத்துதல் சரணாகதி. புரியுறது? சரணாகதிங்கிறது நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. எனக்கு செய்ய இயலாது அப்படிங்கிற உன்னுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்துதல் உணருதல் சரணாகதி. செய்யறது சரணாகதி இல்லை, என்னால செய்ய முடியாதுங்கிறத எண்ணுதல் உணருதல் சரணாகதி. அந்த சரணாகதி ஏன் பலிக்கிறது சொல்லுங்க, ஏன் பலிக்கிறது? சரணாகதி ஏன் பலிக்கிறது அப்படின்னு கேட்டா, திவ்ய தம்பதிகளான எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் நம்மேல் இருக்கக்கூடியதான அலாதியான கருணைக்கு தடங்கள் இல்லாம அது பண்றது, அதனால அது பலிக்கிறது. அப்ப நம்ம எதை அவலம்பிச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் தாயாருடைய கருணையையே அவலம்பிச்சுருக்கோம். நம்மளுடைய சாமர்த்தியத்தை அவலம்பிக்கல, புண்ணியமோ பாப்பமோ அதை அவலம்பிக்கல. நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேங்கிறதுனால நம்ம காப்பாற்றப்பட போறது இல்லை, நான் நிறைய பாப்பம் பண்ணிருக்கேங்கிறதுனால என்னால காப்பாற்றாம இருக்கவும் போறது இல்லை. அப்ப எது நம்மளை காப்பாத்துறது அப்படின்னா, எம்பெருமான் தாயாருடைய கருணையே நம்மளை காப்பாத்துறது இல்லையா. அந்த கருணை தானே நம்மளை காப்பாத்துறது. அப்ப அந்த கருணைங்கிறது மழையா நமக்கு பொழியறது இல்லையா. காளமேகம் போல பொழியக்கூடியதான மழை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த குடல் துவக்கினால ஏற்படுறது. எல்லாருக்கும் ராஜா ராணின்னு இருந்தா கூட நமக்கு பிரத்யேகமான அம்மாவும் அப்பாவும் பெருமாளும் தாயா இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கருணைங்கிறது இயற்கை தானே. ஆனா இவ்வளவு காலம் இருந்ததான பாப்பங்கள்னால அந்த சீற்றத்தை சம்பாதிச்சுருக்கோம். தாயார் ரொம்ப நாளா நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கா, இவன் சரணாகதி பண்ண அந்த சீற்றம் தணிஞ்சு இயற்கையான கருணை நம்ம மேல மழை போல பொழியறதுங்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியும். நேத்தியே எல்லாம் சொல்லும் பொழுது சாமான்யமான நமக்கே அது கண்ணில் படுறது இல்லையா. பெருமாள் என்னை பார்த்து 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 சேவிக்க வச்சானே,
பெருமாள் பார்த்து 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 என்னை அனுபவிக்க வைக்கிறானே, பெருமாள் என்னை பார்த்து 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 அகத்துல எந்த வேறு சிந்தனைகள் இல்லாம இந்த சிந்தனையை வைக்கும்படி பண்றானே, அவனுடைய கருணையை நம்மளாலே புரிஞ்சுக்க முடியறது, சாமான்யமா புரிஞ்சுக்க முடியறதுன்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பிரத்யட்சமா பார்ப்பாள். அப்ப அந்த கருணையே அவலம்பிச்சுண்டுதான் நம்ம இருக்கோம். அந்த கருணைங்கிற பிரவாகம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா ஆழ்வார்களிடத்துல பிரவகிக்கிறது. அவர்களிடத்துல பிரவகிச்சது அப்படின்னா அந்த கருணை அப்படியே வாங்கி தன்னுடைய உடம்பு, மனசு, ஆத்மா எல்லா இடத்துலையும் தேக்கி வச்சுட்டா அப்படின்னு கேட்டா பெருமாளிடத்திலேருந்து அவகிச்சதான இந்த கருணை என்ன ஆகுறது அப்படின்னா அடுத்த ஆச்சாரியர்களிடத்துல அப்படியே பிரவகிக்கிறது இல்லையா? அது பிரவாகம் தானே. பிரவாகம்னா வந்தது, தேக்கி வச்சுட்டோம், அப்புறம் ஆச்சாரியர்களை பார்க்கும்பொழுது அப்படியே பரவுறது, அப்படியே பிரவகிக்கிறது. இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களிடத்திலேருந்து வாங்கின அந்த கருணையை, பெருமாளிடத்திலேருந்து வாங்கின அந்த கருணை என்ன பண்ணிக்கிறா அப்படின்னா தன்னுடைய மனசு, வாக்கு, காயம் எல்லா இடத்துலையும் தேக்கி வச்சுக்கிறா. அவ என்ன பண்றா அப்படின்னா தன்னை அண்டியவர்களிடத்துல அப்படியே அதை கொட்டி தீக்கிற. அந்த பாகவதர்கள் சிஷ்யர்கள் என்ன பண்றா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கா. தான் பழகிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கருணை அப்படியே புரியிறான் இல்லையா? அப்ப வைஷ்ணவத்துவம்னா கருணை இருக்கதானே செய்யணும். எங்க போயிடும் அது? ஏன் அப்படின்னா எம்பெருமானிடத்திலேருந்து பிரவாகமா வந்த ஒரு கருணை ஆழ்வார்கள் தேக்கி வைத்துக் கொண்டு, ஆச்சாரியர்கள் தேக்கி வைத்துக் கொண்டு, தன்னுடைய பாகவதர்கள் எல்லாரிடத்திலும் பிரவகிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் அதை தேக்கி வச்சுண்டு தானும் எல்லா இடத்துலையும் பரவச் செய்வதுங்கிறத நம்மளுடைய இயற்கை குணமா இருக்கும். செயற்கை இல்லை, இயற்கையை இழந்த நிலையில நம்ம இருக்கோம். அந்த இயற்கையை திருப்பி பெற்று பொலிவோடு இருக்கக்கூடியதான ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கருணையோட எல்லாரிடத்திலையும் பழகுறதுல தான். அதுவும் அன்புதான்னு சொன்னேன். அடி எம்பெருமானிடத்துல வைக்கும் பொழுது அது பக்திங்கிறது, அந்த பக்திக்கு நம்ம அவலம்பனமா பிடிச்சுட்டு இருக்கிறது என்ன, அந்த பிரபத்திக்கு அவலம்பனமா பிடிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய கருணை. அந்த கருணையை அப்படியே தேக்கி வச்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம், அப்படி எனக்கு ஒரு கால் வருது, ஒரு செகண்ட். எம்பெருமான் தாயாரிடத்திலேருந்து வரக்கூடியதான கருணை ஆழ்வார்களிடத்துல பிரவகிச்சு, அது ஆச்சாரியர்களிடத்துல பிரவகிச்சு, ஆச்சாரியர்கள் நோக்கமா இந்த லோகம் பூரா பிரவகிச்சு, அதனால தொடப்பட்ட ஒவ்வொரு வைஷ்ணவனும் தான் கருணையோடு இருந்துட்டு இருக்காங்கிறதுல வியப்பு என்ன?
சரணாகதி பலிக்கிறதுக்கு காரணம் சரணாகதர்கள்லாம் அவலம்பனமா வச்சுருக்கிறது என்னது அப்படின்னா பெருமாளுடைய கருணை தான். சாத்தக விருத்தி போலன்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களை சாதிக்கிறார். சாத்தக பறவைன்னு ஒரு புராண பறவை இருந்திருக்கு. இப்ப இல்லைன்னு அடியே நினைக்கிறேன். புராண காலத்துல இருக்கக்கூடியதான பறவை. அது என்ன பண்ணுமா, என்னைக்குமே அதுக்கு தாகம் அடிச்சாலும், நமக்கு தாகம் அடிச்சது அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப தூய்மையான நீர்னு சொல்லிட்டு கூட ஆறுலேருந்து நம்ம தீர்த்தத்தை எடுத்து ஸ்வீகரிச்சுக்கிறோம். இல்லை குளமோ ஏரியோ கிணறே நமக்கு இப்போ உத்தமமாக தான் இருக்கு. ஏன்னா டேப் தண்ணிக்கு வந்தாச்சு இல்லையா, டேங்க்ல வந்துட்டு டேப் தண்ணிக்கு வந்தாச்சு, அதையே நம்ம குடிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்பொழுது கிணறே நமக்கு தூய்மைன்னு படுறது. ஆனால் இருக்கத்துக்குள்ளேயே தூய்மைங்கிறது நதி தீர்த்தம். ஏன்னா ஒரு இடத்துல தேங்கலை ஓடிண்டே இருக்கிறதுனாலே அதுக்கு ரொம்ப தூய்மை வாய்ந்தது. அது நம்ம தேவதைகளுடைய அம்சமா இருக்கிறதுனாலையும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலையும் ரொம்ப தூய்மையான நீர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாத்தக பறவை என்ன பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கூட குடிக்காதான். எவ்வளவு தாகம் எடுத்தாலும் அடுத்த மழை எப்ப வருதுங்கிறத பார்த்துண்டு அந்த மழையில வரக்கூடியதான நீரை மட்டும்தான் பருகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த அனாலஜியை தான் நம்மளுடைய பூர்வர்கள் என்ன சொல்றா அப்படின்னா சரணாகதனுடைய நிலை அப்படிதான் இருக்கணுங்கிறத சொல்றாங்க. என்ன அப்படின்னு, என்ன நடந்தாலும் எம்பெருமானுடைய கருணையை மட்டுமே அவலம்பிச்சுட்டு இருக்கணும். என்ன நடந்தாலும் எம்பெருமானுடைய கருணையை மட்டுமே அவலம்பிச்சுட்டு இருக்கக்கூடியதான நிலைக்கு சாத்தக விருத்தி நிலை அப்படிங்கிறது தேவை. அந்த நிலையில இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா நம்மளுடைய பூர்வர்கள்லாம். இதை யார் நடத்தி காட்டினா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அனாலஜி சொல்றார். என்ன அப்படின்னா சீதையை போல அப்படிங்கிறத சொல்றார். சீதா பிராட்டி அங்க இருக்கும் பொழுது ராமன் என்ன எடுத்துண்டு போனானா தத்ததர் கதி ராகவூகம் அப்படிங்கிறத சொல்றார் இல்லையா. அதுவே அவனுக்கு தத்தஸ்ய சதிருஷம் பவேத், தத்தஸ்ய சதிருஷம் பவேத், அது அவனுக்கு தகும். என்னை அவன் கை கொண்டு எடுத்துட்டு போகணும், வேற யாரும் என்னை எடுத்துட்டு போக கூடாது. அவனே என்னை கை கொண்டு எடுத்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா தன்னால முடிஞ்சிருந்தது அப்படின்னு கேட்டா அவனை பஸ்மத்தை பண்ணியிருக்க முடியாது ராவணனால இல்லையா. பஸ்மார்க தேஜசா, என்னுடைய தேஜஸை கொண்டு உன்னை என்னால பஸ்மம் பண்ணிட முடியும். அது எனக்கும் என்னுடைய சொரூப லட்சணத்துக்கும் அது பொருந்தாது, ராகவனுடைய வீரியத்துக்கும் அது பொருந்தாது இல்லையா. நீ ராகவனுடைய வீரியத்துக்கு புசுங்கடமை ஒழிய என்னுடைய தபசுக்கு புசுங்கிற ஆள் நீ கிடையாது. ஏன்னா என்னுடைய சுரூபத்துக்கும் அவனுடைய ரட்சணத்துக்கும் அது பொருந்தாது அப்படின்னா நான் என்னை காப்பாத்திக்கிறது என்னுடைய சுரூப லட்சணம் இல்லையே, அவனையே அண்டி பிழைத்து அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டியது என்னுடைய சுரூபமா இருக்கிறதுனால, அதுவே அவனுடைய விரதமா இருக்கிறதுனால அதுதான் தகும்னு தானே இருந்தாகும். கடைசி வரைக்கும் இருந்தாலும் சிறிய திருவடி நான் கூட்டுண்டு போகட்டுமானா வேண்டாமே, என்னுடைய ராகவன் வரணும். ரொம்ப சந்தோஷம், இது எனக்கு கையில ஒரு உடன் பிளாங்க் கிடைச்ச மாதிரி நான் இதை பிடிச்சுண்டு இருந்துன்றவேன், வாழ்க்கையை ஓட்டிடுவேன். நான் ராமன் வரணும் அப்படிங்கிறத சொன்னான் இல்லையா. அதற்கப்புறம் வருமானா வரலையான்னு தெரிஞ்சுக்கலனா கூட கடைசியில என்ன நினைச்சேன்டா, உயிர் போனா போகட்டும், அதற்கு மேல நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்ப என்ன அர்த்தம், கடைசி வரைக்கும் தன்னால முடியும் ஆனா ரட்சணம் பண்ணிக்க மாட்டேன், சிறிய திருவடியால முடியும் ஆனா ரட்சணம் பண்ணிக்க மாட்டேன், உயிர் போனாலும் போகட்டும் நானே என்ன ரட்சணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தாலே காரணம் என்ன அப்படின்னா அது ஸ்வரூப லட்சணம், அது எம்பெருமானுடைய விரதத்துக்கு அதுவே தகும் அப்படிங்கிறதுனால அதையே அவலம்பனம் பண்ணிட்டோம் இருந்தாலே அந்த போல ஒரு சாதக விருத்தியை நம்ம அவலம்பனமா எடுத்துக்கணும், நம்ம அப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்றோம். எதற்கு சொல்றேன் இதை, நம்மளுடைய சரணாகதி பலிக்கிறதுக்கு காரணம் எம்பெருமானுடைய கருணை. அந்த கருணை ஒன்றையே அவலம்பனம் பண்றதுங்கிறது தான் சாதக விருத்தி. அந்த சாதக விருத்தியை யார் அனுஷ்டானம் பண்ணி காட்டினா அப்படின்னா சீதா பிராட்டி அனுஷ்டானம் பண்ணி காட்டினா. அப்படியோ ஒரு வைஷ்ணவனும் எம்பெருமானோட கருணையே அவலம்பனம் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது அப்படி தேக்கி வைச்ச கருணை இன்னொரு இடத்துல பிரவாகமா போகிறது, பிரவாகமா வெளியில போகிறது அப்படிங்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அதனால பிறருடைய அனர்த்தம் கண்டால் ஐயோ என்று இறங்கிடுவானுக்கு வைஷ்ணவத்துவம் இருக்கு என்றிருக்க அடுக்கும், உண்டு என்றிருக்க அடுக்கும், இன்னும் வேண்டும் பட்டிடுவானுக்கு என்றிருந்தானாகில் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை என்றிருக்க அடுக்கும் அப்படின்னு ஒரு அழகான டெஃபினேஷனை நமக்கு கொடுத்து விஷ்ணுவனுடைய தாசர்களுக்கு இதுவே ஸ்வரூப லட்சணமாக இருக்க கடவுது அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார் நஞ்சி. பக்தி அப்படிங்கிறத பார்த்தோம், பரமாத்ம உபாசனம் தான் பக்தி, பரமாத்ம அன்பு தான் பக்திங்கிறத பார்த்தோம். சரணாகதர்கள் கருணையையே அவலம்பிச்சுருக்கிறதுனால தனக்குள்ள தேக்கி வச்ச கருணை எல்லாரிடத்திலையும் பிரவகிக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு லட்சணமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். அதுதான் வைஷ்ணவத்துவம்னு நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் திருடமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல எந்த விதமான
ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறா இல்லையா? அவருடைய ராமானுஜர் நியூட்ரந்தாதில் என்ன வருது? காரே கருணை ராமானுசா, காரே கருணை இராமாசா, காயே கருணை இராமானுசா. அவருடைய கருணையினால தானே இன்னைக்கும் நமக்கு எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அவருடைய திருவடியை பிடிச்சுட்டு அவருடைய கருணைக்கு பாத்திரமாக எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கருணை எப்படி தேக்கி வச்ச கருணையை அவர் பிரவாகமா நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். இன்னைக்கும் அதை மட்டுமே அவலம்பனமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். காரே கருணை ராமானுசா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சாரியர்களுடைய கருணையை சொல்லும் பொழுது, அன்றீன்ற கன்றுக்கு இறங்கும் தேனுவை போலே அப்படிங்கிறத சொல்றார். அன்று ஈன்ற கன்றுக்கு இறங்கும் தேனுவை போலே அப்படின்னா, அன்னைக்குதான் ஒரு குட்டி போட்டிருக்கு, பசு ஒரு குட்டி போட்டிருக்கு, ஒரு கண்ணுக்குட்டியை போட்டிருக்கு. அது அப்படியே இறங்கி மலமூத்திரத்துக்கு நடுவுல தான் அந்த பசு கண்ணுக்குட்டி இருக்க போகுது. அது என்ன பண்றது அப்படின்னா, நாக்காலேயே தடவி 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 அதை கிளீன் பண்றது இல்லையா? அப்ப அன்று ஈன்ற கன்றுக்கு இறங்கும் தேனுவை, இயற்கையான குடல் துவக்கு. ஏன் கருணையை பிரவாகம் பண்றது பிரவகிக்கிறதுங்கிறதுக்கு ஒண்ணு காரணம் ஒண்ணும் இல்லையே. ஏதாவது காரணம் உண்டா? இதனால பசுவுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்பட போறதா? ஒண்ணும் கிடையாது. காரணமின்றியே நம்ம மேல கருணையை பொழியறதுதான் ஆச்சாரியர்களுடைய லட்சணமா இருக்கு இல்லையா? அப்ப ஆச்சாரியருடைய லட்சணத்தை பேசும்பொழுது, அன்று ஈன்ற கன்றுக்கு இறங்கும் தேனுவை போலே தனக்கு மனசுல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் எல்லாத்தையும் சிஷ்யனிடத்துல அவ்வளவு வாத்சல்யத்தோடே உபதேசம் பண்ணுபவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அவளுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் இல்லாம தான் நமக்கு கருணை பொழிகிறார்கள். அந்த கருணை அவலம்பனமா வச்சுட்டுதான் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையை ஓடுறது. அதுக்கு பிரத்யுபகாரம் நம்மளால பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனா அவர்கள் நடந்த வாழ்க்கைய நம்மளும் கிஞ்சித்து அவர்களுடைய பகவத் பிரசாதத்தினாலையும் அவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஆழ்ந்து காட்டிடும் அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு செய்யக்கூடியதான நன்றி அதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஆச்சாரியனை பிரகாசனப்படுத்தின்றே இருக்கிறது தான் நம்மளுடைய தரிசனமே. அப்ப பக்திங்கிறது என்னன்னு விண்ணப்பம் பண்ணிட்டேன் அடியேன். அது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா, அந்த பக்திங்கிறது தான் பரமாத்ம உபாசனமாக வேதனமாக நமக்கு நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடியதான உபனிஷத்துக்கள்ல பகவத்கீதையில சொல்லப்பட்டதான உபாசனமே அதுதான், உபாயமே அதுதான். வைஷ்ணவன் எப்படி நடந்துக்கணும் முக்கியமா நிறைய லட்சணங்கள் சொல்லப்பட அதுல எப்படி முக்கியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல என்னது முக்கியம் அப்படின்னு கேட்டா, கருணை. எப்பையும் கருணையோ, அது இயற்கை. காரணம் பெரும்பாலான இடத்துலேருந்து நமக்கு பிரவகிச்சு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அது நம்மளும் அதை வெளிப்படுத்தினா போதும். நமக்கு இல்லாத ஒண்ணு கிடையாது, அதை வெளிப்படுத்தினா போதும். அப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறார்கள் அப்படிங்கிறத விண்ணப்பம். அடுத்தது ராமானுஜ தரிசனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ராமானுஜ தரிசனம்ங்கிறது என்ன அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறத பிரதானமாக கொண்டது. அதற்கு முன்னாடிலாம் ஞானத்தினால மோட்சம், கர்மாவினால மோட்சம், தியானத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சம்பிரதாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல உணர்வுனாலதான் மோட்சம்னு சொல்லப்பட்டது. ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ண வேண்டியது. இல்லைன்னா பரபிரம்மம் பரபிரம்மம் பரபிரம்மம்னா பரபிரம்மம் என்னது? பரபிரம்மம்னு தனிச்சு ஒண்ணு உண்டா இல்லையா? அல்லது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதானா? அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டா அப்ப நினைக்கும் பொழுது என்ன நினைச்சுட்டு இருக்கணும்? ஒரு ஜடப்பொருளை நம்ம தியானம் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லைங்கிறத தாண்டி எடுத்துட்டு போய் பரமாத்மாவன் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுன்னு காமிச்சுட்டான். அவனுக்கு உருவுண்டே. கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று அப்படின்னு சொல்லும் பொழுது இது யார் அப்படிங்கறது நமக்கு காட்டுறான். வேற யாரும் காட்டல, உபனிஷத்துக்கள்லாம் காட்டல. அப்படி நாராயண சப்தத்திலேயே இருக்கக்கூடியதான இவனா இருந்தாலும் அவனை பெருசா நமக்கு காட்டுறது இல்லை. காட்டுறது சில இடங்கள்ல ரூபங்கள் இருக்குங்கிறது தானே தெளிவுபடுத்துறது. ஹிரண்ய புருஷா திருஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டு சூரிய மண்டலத்துக்கு நடுவில் ஒரு ஹிரண்மயமான ஒரு புருஷன் கண்ணில் தெரியறான் அப்படிங்கிறத சொல்றது. ஹிரண்மயமான புருஷன் தெரியறான்ங்கிறது நமக்கு சொல்றது. ஆனா ஆழ்வார்களை போல நமக்கு கண்ணில் காட்டி தரல, அவதாரங்களை போல நமக்கு விளக்கவும். இந்த அவதாரங்கள் தான் நமக்கு அதை விளக்கிறது இல்லையா?
பரதேவதைங்கிறது பரரூபமான எம்பெருமானை பத்தி தான் அந்த உபனிஷத்துக்கள்லாம் பேசுறது. அவனை காட்டிலும் அதை பார்த்திருக்க முடியாது. அவதாரங்கள்ல ராமனாக, கண்ணனாக, வராகனாக, லட்சுமி நரசிம்மனாக அவதாரம் பண்ணும் பொழுது அவதாரங்கள் நமக்கு அதை எடுத்து காமிக்கிறது. புராணங்கள் அவனிடத்துல எப்படி பக்தி பண்ணணுங்கிறத நமக்கு எடுத்து காமிக்கிறது. ஆழ்வார்கள் வாழ்ந்து காட்டினார் தன்னுடைய பாசுரங்கள்னால. அப்படியே திறந்துட்டான், அந்த கதவை திறந்துட்டான். அது ஒன்றும் மறையாவே இன்னும் இல்லையே, அது இனிமே மறையா இருக்கா? உபனிஷத்து என்ன சொல்றது அப்படிங்கிறது புரியாத புதிரா இருந்ததுக்கான ஒண்ணுமே இல்லை. எனக்கு எல்லாம் புரிஞ்ச புதிராவே நமக்கு தோணலையே. ஏன் அப்படின்னா ஆழ்வார்கள் தான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினா. என்ன பண்ணினா? நாராயணன் தான் பரதேவத்தைன்னு அவனிடத்துல உருகி 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 மனம் கசிந்து அதுக்கு போக்கு வீடாக நமக்கு பாசனங்களை கொடுத்து கொடுத்து இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அதுதானே ராமானுஜர் தரிசனம். அப்ப ராமானுஜர் தரிசனம் அப்படின்னா இதையே அடிப்படையாக கொண்டது, பக்தியையே அடிப்படையாக கொண்டது, உருவ வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது. பகவான்கிறது, பரதேவத்தைங்கிறது, பரமாத்மாங்கிறது ஒரு நாம ரூபம் இல்லாதது கிடையாது. இதுதான் நாமம். ஸ்ரீயப்பதியான நாராயணன், இதுதான் ரூபம். திருக்கண்டேன் திருக்கண்டேன் அப்படிங்கிறத சொல்லி இப்படிதான் அவளுக்கு திரு உண்டு அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அதே தானே பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வலகோடி நூறாயிரம் வல்லாண்டு தந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வுதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. இந்த பரமாத்மா இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனுடைய வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமிங்கிற தாயார் இருக்கும். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துடையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு அவருடைய வலது திருக்கரங்கள்ல சக்கரம் இருக்கு. சக்கரத்தாழ்வான் சுதர்சனாழ்வான் இருக்கும். அவருடைய இடது கரத்துல அழகான பாஞ்சஜன்யம் இருக்கும். வனமாலையை தரிச்சென்றிருப்பார், துளசி மாலையை தரிச்சென்றிருப்பார். கௌஸ்துபமணி அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கும். அவருடைய பீதாம்பரத்தை தரிச்சென்றிருப்பார். அவன் கண்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது அவனுக்கு அழகான மயில் பீலி இருக்கும். மேகஷாமள ரூபனான இருக்கக்கூடியதான திருமேனி. அவனுக்கு அழகாக புல்லாங்குழல் அவனுடைய அதரத்தை என்னைக்குமே வருடின்றிருக்கும். சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கும் பொழுது அழகான ஒரு ராஜகுமாரனான ஒரு தோற்றம். அவருக்கு கிரீடம் உண்டு, அவருக்கு மாலைகள் உண்டு, அவருக்கு வில்லும் அம்பும் உண்டு. நம்ம ரட்சணத்தை பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணினது. அவதாரம் பண்ணும் பொழுது ரட்சணத்தை தாயாரோடும் பெருமாளோடும் சேர்ந்து பண்ணக்கூடியதான ஒரு நிலை. அப்படி நமக்கு காட்டி கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, பரதேவத்தை எங்க இருக்குதோ இங்க இருக்கு, நான் தான் இப்ப காமிச்சேன், இப்படிதான் இருக்கும் பரதேவத்தைன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறான். ராமன் தான் பரதேவதை, தேவனே தேவனாவான், இலங்கை சற்ற தேவனே தேவவான், சத்தியங்காண்மனையா இளைய சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான், சத்திய பிரமாணம் பண்ணி கொண்டு சொல்றா அவனே தேவன்னு சொல்லும் பொழுது பரமாத்மா வேறல்லங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுறது இல்லையா? இவன் தான் பரமாத்மா, ராமன் தான் பரமாத்மா, கண்ணன் தான் பரமாத்மா, ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரமாத்மா, ரங்கநாதன் தான் பரமாத்மா, ரங்கநாயகி தாயார் தான் நமக்கு அம்மா. அப்படின்னா அவன் எப்படி இருப்பாங்கிறதுல என்ன குழப்பம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எப்படி அவன் இடத்துல பழகணும் அப்படின்னா அன்போட பழகணும். அதுதான் உபாசனம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நாம ரூபம் உடைய பரமாத்மாங்கிறது யாருங்கிறதையும் வெளிப்படுத்தி கொடுத்து ஸ்ரீயஸ்பதியான நாராயணன்கிற பரதேவதைங்கிற குழப்பம் எல்லாத்தையும் நீக்கி கொடுத்து அவனை எப்படி அன்போடு அரவணைக்கணுங்கிற ஒரு பத்ததியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா ராமானுஜர். அதுதான் அவருடைய தரிசனம். அன்போட பழகிறது தான் அவருடைய தரிசனம் இல்லையா? திருத்துழாய் அப்படியே உந்து மதகடைச்சன் ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழன் குடலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாவரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு சொல்லும் பொழுது பெரிய நம்பிகளுடைய திருமகளான திருத்துழாய் அத்துழாய் அப்படியே வந்து கதவுகளை திருக்கும் பொழுது அந்த இடத்துல அவள் அங்க யார் அங்க தெரியறா அப்படின்னா தாயார் தெரியறாங்கிறதுனால மூர்ச்சையாய் கீழே விழுந்தார் அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பு! அன்புங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டா, வேற எதையும் நமக்கு காட்டலையே இல்லையா? அன்புங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டா இல்லையா? அந்த அன்புதான் அவருடைய தரிசனம். பக்தியே பிரதானமாக கொண்ட தரிசனம். அதற்கப்புறம் தான் பக்தி வழிபாடுங்கிறது இந்த பாரத தேசம் பூரா நடக்கிறது. நேத்திய விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கு யார் வித்துட்டானா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் தான் பக்திக்கு பிறந்த மண் இந்த மண். இந்த திராவிட தேசங்கிறது பக்திக்கு பிறந்த மண், பிறந்த அகம். இதுக்கப்புறம் தான் இங்கேந்து இருக்கக்கூடிய சில அம்சங்களை எடுத்துக்கொண்டு மற்ற தேசங்களுக்கு போச்சே ஒழிய இதுதான் பிறந்த மண். என்ன சாபக்கேடோ இந்த இடத்துலயே நாத்திகமும் நடந்திருக்கு. ஆனா பக்தி பிறந்த மண் இது, பக்தி பிறந்த மண் இது. ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின மண் இது இல்லையா?
கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचिन् மகாபாகாः திரமிடேஷு ச பூரிஷः அப்படி கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக நாராயணனே பரதேவத்தை நாராயணனே பரமாத்மா நாராயணனே பரம பிரயோஜனம் அவனுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியமே பரம பிரயோஜனம் அவனுடைய திருவடியே கதி அவனிடத்துல பக்தி பண்றதே உபாயம் சுரூப லட்சணம்னு நாராயண பராயணர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் கலௌ கலு பவிஷ்யந்தி கலியுகத்துல அன்றோ அவதாரம் பண்ணுவர்கள் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचिन् மகாபாகாः திரவிடேஷு ச பூரிஷः எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே சிலர் அவதாரம் பண்ணுவர்கள் ஆனா இந்த திராவிட தேசத்திலேயோ பூரிஷா எண்ணற்ற கணக்கிலே அவதாரம் பண்ணவர்கள் 1000 கணக்கிலே அவதாரம் பண்ணினவர்கள் அப்படிங்கிறது எந்தெந்த நதிகளை பேர்களை இட்டுக்கொண்டு இந்தந்த நதி தீரங்கள்ல இவர்களுடைய அவதாரம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு கோடிட்டு காட்டினார் இது பாகவதத்துல வருது திரேதா துவாபர யுகத்துல நடந்து கலவு எப்படி இருக்கும் கலியுகம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு எடுத்து காட்டினார் நாராயண பராயணாக क्वचिन् மகாபாகாः திரவிடேஷு ச பூரிஷः தாமிரபரணி நதி யத்ரா கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி அப்படின்னு பாலாறினுடைய கரையில காவேரியினுடைய கரையில தாமிரபரணியுடைய நதி தீரத்துலதான் இந்த மகாத்மாக்களுடைய அவதாரம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஆழ்வார்களுடைய அவதாரத்தையும் குறித்து அதே நதி தீரத்துல பிற்காலத்துல வந்த ஆச்சாரியர்களுடைய நதி தீரத்தையும் குறித்து இது நம்மாழ்வாரும் தன்னுடைய பிரபந்தங்கள்ல கோடிட்டு காட்டினார் இல்லையா என்ன காட்டினார் அப்படின்னா புலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி திரேதாயுகத்துல துவாபர யுகத்துல வியாச பகவான் தன்னுடைய பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இப்படி இருக்க போறதுங்கிறத காட்டினார் நம்மாழ்வார் முதல்ல அவருடைய அவதாரம் ஆரம்பிக்கிறது ஆழ்வார்களுடைய அவதாரம் ஆரம்பிக்கிறது இது 12 ஆழ்வார்களோட நிக்க போறது இல்ல பின்னாடி எண்ணற்ற வைஷ்ணவர்கள் அவதாரம் பண்ண போறார்கள் இந்த உலகமே வைஷ்ணவ மயமா மாற போறதுங்கிறத புலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்ணு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால ராமானுஜருடைய அவதாரத்தை மனசுல தேக்கி கொண்டு அவருடைய அவதாரம் ஏற்படும் பொழுது அவருடைய கருணைக்கு இந்த உலகமே பாத்திரமாகி 11000 கிரகஸ்தர்கள் அவருக்கு சிஷ்யர்களா 700 சன்னியாசிகள் அவர்களுக்கு சிஷ்யர்களாக 1,00,000 கோடி சிஷ்யர்கள் பின்னாடி புடை சூட ராமானுஜர் நடந்து வருதுங்கிறத காட்சிதான் அவருடைய கண்கள்ல படுறது நம்மாழ்வாருடைய கண்கள்ல படுறது இது கலியா கலியில எப்படி இருக்க முடியும் ஒருத்தர் 2 பேரை காணுமே சன்னியாசிகள் மட்டும் 700 பேர் பின்னாடி வருவாரா எம்பெருமானார் பின்னாடி இல்லையா 11000 கிரகஸ்தர்கள் வைஷ்ணவர்கள் பின்னாடி வரப்போறாளா இதரர்கள்னு சொல்லிட்டு எண்ணற்ற ஒரு லட்சக்கணக்கான பேர் வரப்போறாளா வருவா பாக்குறேனே என் கண்ணு தெரியறதே புலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலிங்கிற ஒரு சாபம் இருக்கே அது போச்சு அவ்வளவுதான் கலியினால ஒன்றும் பண்ண முடியாது அதை தாண்டி பலீஷா என்னுடைய எம்பெருமானாருடைய அவதாரம் ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் வைஷ்ணவத்தம் தளர்ந்து அப்படியே எங்க பார்த்தாலும் வைஷ்ணவர்கள் தான் தெரியல கடியன் பக்கத்துல திருநாங்கூர் அப்படிங்கிற ஒரு திவதேசம் அழகான திவதேசம் அப்படிப்பட்ட திவதேசம் கிடைக்கவே கிடைக்காது எங்க போனாலும் அப்படி சொல்லணுங்கிறது உண்மைன்னு நினைச்சிருந்தாலும் கூட 11 திவதேசத்து எம்பெருமான்கள் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள இருக்க 11 திவ்யதேசத்து எம்பெருமான்கள் கலியன் தன்னுடைய பாதங்கள்னால சஞ்சாரம் பண்ணின ஒரு தேசம் அவர் அவதாரம் பண்ணினான ஒரு தேசம் குமுதவல்லி நாச்சியார் அவதாரம் பண்ணின ஒரு தேசம் அந்த திருமங்கை மன்னன் ததியாராதனம் பண்ணின மங்கை மடம் இன்னுக்கும் நமக்கு கிடைக்கிறது இல்லையா அவர் நம்ம இந்த சம்பிரதாயமே இந்த ரகசிய திரயம்னு நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை நமக்கு பத்ரி நாராயண பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணினான்னு இருந்தாலும் கூட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதாரங்க அப்புறம் தான் அது சம்பிரதாயமாக மாறி இன்னைக்கும் தினந்தோறும் வைஷ்ணவருடைய கிரகத்துல ஒரு ஜபத்துக்கோ பாராயணத்துக்கோ உரியதான திருநாமமாகவோ அல்லது மந்திரமாகவோ மாறித்து அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆழ்வார்களுடைய அவதாரம் தான் அதுல கடைக்குட்டியான திருமங்கை மன்னனுக்கு வேற யாருக்கும் அப்படிப்பட்ட உபதேசம் எம்பெருமானிடத்திலிருந்து நேரா கிடைச்சதான்னு தெரியல ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன்னு வாளையும் வேலையும் ஏந்தி கொண்டு நிர்பந்தித்து எம்பெருமானிடத்திலிருந்து நேராக பெற்ற உபதேசமானது இந்த திருமந்திரம் அந்த திருமந்திரம் எந்த இடத்துல உபதேசம் வாங்கினாரோ அந்த இடமும் அந்த இடத்துல இருக்கே இல்லையா இன்னைக்கும் வேடுபறை உற்சவம் நடந்துட்டு இருக்கே அந்த இடத்துல
எந்த இடத்துல கதியாராதனம் பண்ணினாலோ அந்த இடம் இருக்கு. எந்த இடத்துல எம்பெருமான் இடத்துலேருந்து நிர்பந்தப்படுத்தி திருமந்திரத்தை உபதேசமாக வாங்கின்றாரோ அந்த அந்த வேடுபறை உற்சவம் இன்னைக்கு நடந்துருக்கு. 11 திவ்யதேசத்து எம்பெருமான்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருடை சேவைய அந்த இடத்துல திருமணிமாட கோயில் அப்படிங்கிற ஒரு பத்ரிநாராயண பெருமாளுக்கு அம்சமாக தோன்றின ஒரு அவதாரம் இருக்கு. அந்த அவதாரத்தினுடைய திவ்யதேசத்தை இன்னைக்கும் நமக்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான திவ்யதேசம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த திவ்யதேசத்துல எல்லாரும் 11 எம்பெருமான்களையும் சேவிக்க முடியுமா? அப்படிப்பட்டதான ஒரு திவ்யதேசம் நமக்கு அது கிடைக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு தெரியறது அப்படின்னா, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி நமக்கு பெருமாளை அந்த கிருஷ்ணாவதாரம் மட்டும் இல்லை, ராமாவதாரம் இல்லை, அர்ச்சாவதார திருமேனியையும் எப்படி அனுபவிக்கணுங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டா இல்லையா? அதெல்லாம் கண்ணில் படுறது. இது எதுக்கு அடியேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் வரும்பொழுது எப்படி புடைசூழ இருந்தாரோ அந்த புடைசூழ இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மாழ்வாருக்கு தன்னுடைய தியான நிலையில கிடைக்க புலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாள் அப்படின்னு சொன்னார். திருநாங்கூரை எதுக்கு விண்ணப்பம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு கூற்று உண்டா. என்ன அப்படின்னா, சித்திரக்கூட்டத்துல 3000 ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இந்த திருநாங்கூரிலே 4000 ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பங்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு வாக்கியமா. இங்க 3000 அங்க 4000 பேர் இருப்பாளாம். இங்க வைஷ்ணவர்கள் இத்தனை சின்ன கிராமம், அது பெரிய கிராமம் ஒன்றும் கிடையாது, சின்ன கிராமம். அடியன் தான் சொன்னேனே, நாங்கூங்கிறது ரொம்ப சின்னது. அதை சுத்தி எடுத்துட்டாலும் 6 திவ்யதேசங்கள் நாங்கூருக்குள்ளேயே உண்டு. அதை சுத்தி எடுத்துட்டாலும் நமக்கு 5-11 திவ்யதேசங்கள் 4-5 கிலோமீட்டருக்குள்ள உண்டு. எல்லா பெருமாளும் அந்த இடத்துல இருக்கா. ரங்கநாதனை சேவிக்கணுமா, ஸ்ரீரங்கம் போகணுங்கிற அவசியம் இல்லை, இதே இடத்துல இருந்தா போதும். இந்த இடத்துலயே பெருமாளை செய்வது. திருத்தெற்றி அம்பலம் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அந்த திவதேசத்துக்கு. அந்த திவசத்துல ரங்கநாதனா நமக்கு சேவை சாதிக்கிறார். திரு மணிக்கூடம் அந்த இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாளா நமக்கு சேவை சாதிக்கிறார் இல்லையா? அடுத்தது வரதராஜ பெருமாளா நமக்கு சேவை சாதிக்கிறார். திருவெள்ளக்குளம், அப்புறம் திருமணிக்கூடம். திருவெள்ளக்குளம் அந்த இடத்துல ஸ்ரீனிவாச அண்ணன் கோவில்னு பேரு. அந்த இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாளா நமக்கு சேவை சாதிக்கிறார். திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாளாக நமக்கு அவருடைய அம்சமாக நமக்கு சேவை சாதிக்கிறார். அதற்கப்புறம் பத்ரிகாசிரம பெருமாள் தான் திருமணிமாட கோயில்னு அடியின் விண்ணப்பம் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த இடத்துல குடமாடு கூத்தன் அப்படின்னு அரிநேய விண்ணகரம்னு குடமாட கூத்தன் எந்த இடத்துல கிரிதாரி இருக்கா இல்லையா? குடமாடுங்கிறது 2 அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று, பெருமாள் வெண்ணெய் குடத்தை எடுத்துட்டு ஆடினா இல்லையா, எனக்கு வெண்ணெய் வேணுங்கிறதுக்கு உடனே எல்லாரும் டான்ஸ் பண்ண சொல்றார், ஆடினா. அல்லது குன்றை குடமாக எடுத்து குடையாக எடுத்து நம்மளை ரட்சணம் பண்ணினான், அதனாலேயே அதையும் சொல்லலாம். அப்படின்னா குடமாடு கூத்தன்கிறது அந்த கிரிதாரியை சொல்றது. குருக்ஷேத்திர பெருமாளான பார்த்தசாரதிக்கும் அந்த இடத்துல ஒரு கோயில் உண்டு. அதற்கு பார்த்தன் பள்ளி அப்படிங்கிற திருநாமம். அதற்கு மேல துவாரகாபுரி இருக்கக்கூடியதான பெருமாள் ருக்மிணி அவளுக்கும் அந்த இடத்துல ஒரு கோவில் உண்டு. இந்த மாதிரி ராமனுக்கும் கோவில் உண்டு. திருவன் புருஷோத்தமம்னு பேரு. அதனால ராமாவதாரத்துக்கு அம்சம் உண்டு. கண்ணன் அவன் துவாரகாதீசனாக இருக்கக்கூடியதான பெருமாளும் உண்டு. பார்த்தசாரதியான சேவையும் உண்டு. கிரிதாரி பெருமாளாக இருக்கக்கூடியதான பெருமாளும் உண்டு. பதரிகாசிரமத்தில் நமக்கு எந்த இடத்துல இருந்து திரு அட்டாட்சரம் அவதாரமாச்சோ அப்படிப்பட்டதும் மணிமாட கோயில் அப்படிங்கிறது பிரதேசத்துல உண்டு. இந்த கிராமத்தை சுத்தி 4000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த சின்ன இடத்துல இருந்தார். இங்க அப்படின்னா அப்படிதான் இருந்திருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு தொலைஞ்சு போயிருக்கு. ராமானுஜர் இருந்த காலத்துல எங்க பார்த்தாலும் வைஷ்ணவர்கள் 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 கொட்டி கிடந்திருக்கு. இப்படி என் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை நான் படிக்கிறேன். அந்த திவதேசத்தினுடைய வைபவத்தை பார்க்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த வாக்கியம் இருக்கு. 3000 வைஷ்ணவர்கள் திருச்சித்திரக்கூடத்திலையும் 4000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாங்கூர் 4000 வைஷ்ணவர்களை கொண்ட நாங்கூர், 3000 வைஷ்ணவர்களை கொண்ட திருச்சித்திரக்கூட்டம்னு பேரே உண்டா, அந்த வாக்கியமே உண்டா. அவ்வளவு பேர் இருந்திருக்கா அப்படிங்கிறத சொல்றான் இல்லையா? எங்கேருந்து வந்தார்? ராமானுஜருடைய கருணை எங்கேருந்து வந்துருக்கா? அப்ப ராமானுஜர் அப்படிப்பட்ட கலியையும் கெடுக்கும்படியான ராமானுஜர் அவர் காட்டின வழி என்ன அப்படின்னா பக்தி பாதை. அந்த பக்தி பாதையில நடந்தவர்கள் தான் பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல வங்காள தேசத்திலையும் அந்த ஒரிசா தேசத்திலையும் நிறைய பக்தியை பரப்பினார்கள். துக்காராம், நாமதேவ் இருக்கக்கூடியவர்கள் மகாராஷ்டிரத்துல பரப்பினார்கள். இந்த இடத்துலயே அதற்கு பின்னாடி வந்த அனமாச்சாரியர்களாக இருக்கட்டும், அடுத்தது புரந்தரதாசராக இருக்கட்டும், இவா எல்லாரும் பக்தியை தான பிரதானமாக கொண்டார்கள். அவா எல்லாம் ஞானம் ஞானம் ஞானம்னு போகலையே, பக்தி பக்தி பக்தின்னு போது பெருமாளையே மெய்மறந்து பாடிக்கொண்டு இருந்தார்கள். அது எல்லாத்துக்கும் மூலதனம் யார் போட்டா, வித்தி யார் போட்டா அப்படின்னு கேட்டா ஆழ்வார்கள். அவர்கள் வழியிலே வந்த இந்த ஆச்சாரியரான பகவத் ராமானுஜர். இவருக்கு தனித்த ஒரு பெருமையும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்தமும் ரகசியமும் பகவத் விஷயமும்
எல்லாத்தையும் சமஞ்சசம் பண்ணினதான ஒரு பெருமையும் இவருக்கு. வேதாந்தத்தை அறியாதவர்கள் வைஷ்ணவர்கள் கிடையாது. வேதாந்தத்தினுடைய உச்சகட்டத்திலே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் கிரகித்துக் கொண்டு அதனுடைய வழி பக்தி என்பதை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு, அப்ப வேதாந்த விகிதமான அர்த்தம் வேறல்ல, பகவத் விஷயத்திலே தென்படக்கூடியதான பகவத் அனுபவமான பக்தி வேறல்ல, ரகசியமாக நமக்கு காட்டின சரணாகதியும் பக்தியும் சேர்ந்து சேர்ந்து பழகக்கூடியதான நிலை இந்த ராமானுஜருடைய தர்சனம்னு எல்லாத்தையும் சேர்த்து காட்டினான் இல்லையா? அந்த மாதிரி எந்த சம்பிரதாயத்திலையும் பார்க்க முடியாது. வேதாந்தத்தையும் விடாது, அந்த வேதாந்த விகிதமான பக்திக்கு போக்கு வீடாக பக்திய கொட்டினதான பகவத் விஷய அனுபவத்தையும் விடாது. பக்தி பிரதானமாக பண்ணினாலும் ஸ்வரூப லட்சணமாக பண்ணினாலும் அது உபாயம் அன்று, எம்பெருமானுடைய கருணையே அவலம்பண்ணம் பண்ணக்கூடியதான சரணாகதியே ரகசியமான உபாயங்கிறதையும் நமக்கு காட்டி கொடுத்து, வேதாந்த விகிதத்தையும் பகவத் விஷயமான அனுபவத்தையும் ரகசியமான சரணாகதியும் சேர்த்து கொடுத்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த சம்பிரதாயத்துக்கு தான் இல்லையா? பாடி 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 பாடின்னு பாட்டையே பிரதானமாக கொண்ட சம்பிரதாயம். ஏதோ ஒரு காலகட்டத்துல எந்த இடத்துல அந்த பாட்டு இயல் மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்கிறது. 4000 இன்னைக்கு நமக்கு சேவிக்கும் பொழுது இயல் இருக்கு, இசை விட்டு போயிடுது. அது ஏங்கிறது அடியனுக்கு கரெக்டாக தெரியல. அந்த டாக்குமெண்டேஷன் அடியனுக்கும் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு இயலாதான் நம்ம சேவை சொல்லிருக்கோம். ஆனா இசையோட தான் திருவாய்மொழி ஏற்பட்டது இல்லையா? இசைப்பாதான் 3000 இசைப்பா, கடைசியில் மட்டும்தான் ஏற்பா, மற்றதெல்லாம் இசைப்பா இல்லையா? அதனால 1000 பாடல்கள் இசையோடு சேர்ந்ததுதான். நாதமுனிகள் இசையோடு சேர்ந்துதான். இன்னைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நாதமுனிகள் கையில ஒரு ஜால்ரா இருந்துட்டு இருக்கும், தொண்டடிப்புடி ஆழ்வார் கையில ஒரு ஜால்ரா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவர்கள்லாம் அந்த கானா ரூபத்தையே கைங்கரியமாக கொண்டவர்கள் இல்லையா? அதே போல நமக்கு கைசிக புராணம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கைசிக புராணத்துல சேவிப்போம் இல்லையா? கைசிக துவாதசி அன்னைக்கு கைசிக புராணத்தை வாசிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. அதுக்கு பராசர பட்டர் தன்னுடைய வியாக்கியானத்தை பண்றார். அதை அடிப்படையாக கொண்டது எது அப்படின்னு கேட்டா, முக்கியமா அவர் எடுத்துட்டு கையாளுறது திருப்பாவை. அந்த திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் 30 பாசுரங்கள்ல 15 பாசுரங்களுக்கு மேல பாடி பாடி பாடின்ற வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி அப்படின்னா இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னா, தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கேன. 5 பாசுரங்கள்ல 3 பாசுரங்கள்ல பாடின்னு சொன்னோம். அதனால பராசர பட்டர் அறுதியிட்டு சொல்றார் என்ன அப்படின்னா, இருக்கிறதுக்குள்ளே எம்பெருமான் உகந்தது என்ன அப்படின்னா கானாரூபமான இந்த கைங்கரியம். நம்பாடுவான்னு தானே அவனுக்கு திருநாமம். அந்த பக்தனுடைய பேர் என்னன்னா நம் பாடுவான், நம்முடைய பேரை பாடுவான், நம் பாடுவான் அப்படிங்கிறதுனால ஏகாதசி விரதத்தை முடிச்சுண்டு துவாதசி பாரண பண்றதுக்கு முன்னாடி அந்த திருக்குறுங்குடியில இருக்கக்கூடியதான நம்பியை பார்த்து சேவித்து தன்னால கொடுக்கக்கூடியதான மாலையை சூட்டி அதுக்கப்புறமே அதையே விரதமாக கொண்டவர் அவருடைய அனுகிரகத்தினால. அவர் சண்டாளன், பிறப்பினால ஒரு சண்டாளன். அவருடைய அனுகிரகத்தினால என்ன ஆகிறதுனா பிரம்மரக்ஷஸ், போன ஜென்மத்துல பிராமணனாக இருந்து ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டு பிரம்மரக்ஷஸாக ஜென்மா எடுத்து இவருடைய அனுகிரகத்தினால அந்த பிரம்மரக்ஷஸுக்கும் மோட்சம் கிடைச்சது, இவருக்கும் மோட்சம் கிடைச்சது. அப்படின்னா அந்த கானாரூபமான கைங்கரியம் எவ்வளவு பிரதானம், பாட்டுங்கிறது எவ்வளவு பிரதானம், நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரதானமே. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. சில அபிப்பிராயங்களை சொல்றா, அப்படி கிடையாது. பாட்டுங்கிறது நம்மளுடைய பிரதானமாக உண்டு. பிரதானம்தான் நமக்கு ரொம்ப பிரதானம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தொலைச்சிருக்கோம் அதை, ஆனா பிரதானம். அதனால எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுக்கக்கூடியதான கலவை இது. வேதாந்தத்தையும் விடுறதில்லை இல்லையா? கர்மாக்களையும் விடுறதில்லை, ஞானாம்சத்தையும் விடுறதில்லை, ரகசியமான பிரபத்தியையும் விடுறதில்லை, பக்தி ரூபமாக பிரீத்தி பூர்வமாக கைங்கரியம் பண்றதையும் விடுறதில்லை. எதை விட்டோன்னு எதுவுமே விடலை. ஏன்னா எல்லாம் சமஞ்சசம் தானே. இதுல ஏதாவது முரண்பாடு இருந்ததுன்னா விடணும். முரண்பாடு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராமானுஜர் வேதாந்தங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் பண்ணிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னத்துக்கு அவசியம்? பிரபத்தி தான் போருமே, ஸ்ரீபாஷ்யம் பண்ணிருக்கணுமானா? வேதாந்தத்துல இருக்கக்கூடியதான அர்த்தங்களையும் அதுதான் சொல்றதுங்கிறது வெளிப்படுத்தி நமக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டா கலைகள் இருந்துட்டே இருக்குமே இல்லையா? அவ ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுக்கும் பொழுது இந்த லோகத்தை ரட்சணம் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதும் முக்கியமா இருக்கு.
அந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்றது முக்கியமா இருக்கு. இல்லைன்னா கிரந்தங்கள் எழுதியிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ராமானுஜர தர்சனமே என்ன அப்படின்னா வேதாந்தத்துல சொல்லக்கூடியதும் உபாசனமான பக்தி தான். அதேதான் பகவத் விஷயமான கிரந்தங்கள்லையும் நமக்கு எப்படி இதை அனுபவிக்கணும்னு பரபக்தி நிலையிலேயே பாடின பாட்டுக்கள் தான் இந்த பாசுரங்கள். அந்த பாசுரங்களை அனுபவிக்கிறதே தான் நம்மளுடைய போக்கு வீடு. அப்படி அந்த பகவத் பக்தியே ஸ்வரூபமாக இருப்பினும் அது உபாயம் அன்று. எம்பெருமானுடைய திருவடியையே தஞ்சமாக நினைப்பழுது நம்மளுடைய உபாயம் அப்படிங்கிறது சரணாகதிய ரகசியமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து பக்தியையும் பிரபத்தியையும் இரண்டு கண்களாக பார்த்து கொண்டு அந்த வேதாந்த விகிதமானதும் இதுவே அப்படின்னு பிரபத்தியும் வேதாந்த அங்கீகாரத்தோடே இருந்தது. நம்மாழ்வார் குலத்தல ஜாதியில பார்க்காம அவர்களுடைய மறையான திருவாய்மொழியும் பகவத் விஷயமும் வேதத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறத காட்டி கொடுத்து முதல்ல தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தை தாண்டி தன்னுடைய தாய்மொழியில ஏற்பட்ட முதல் பாசுரங்கள் இந்த தமிழ் மொழியில இருக்கக்கூடியதான திவ்ய பிரபந்தங்கள் தான். தேடி பாருங்க, எங்க வேணா தேடி பாருங்க. பக்தியை முதலாக வித்திட்டதும் இந்த பிரதேசம்தான். தன்னுடைய தாய்மொழியான ஒரு மொழியில தேவ பாஷையை தவிர்ந்து ராமாயணம் எதுல இருக்கு, மகாபாரதம் எதுல இருக்கு, பாகவதம் எதுல இருக்கு, விஷ்ணு புராணம் எதுல இருக்கு, ஸ்மிருதிகள் எதுல சொல்லப்பட்டிருக்கு, வேதம் என்ன பாஷையில் இருக்கு. அப்ப எந்த இடத்துல முதல்ல இது மாறுறது, இந்த வழக்கம் மாறுறது அப்படின்னா முதல்ல அது மாறினது எங்க அப்படின்னு கேட்டா முதல்ல மாறினது தமிழ் பிரபந்தமான திருவாய்மொழியில தான் மாறிச்சு இல்லையா. பாடலும் வந்தது, ஆடலும் பாடலும் இல்லையா. ஆடி ஆடி அகங்கரைந்து செய் பாடி பாடி கண்ணீர் மல்கி. ஆடல் பாடல் இல்லைன்னு நினைச்சுக்கவே வேண்டாம். ஆடலும் பாடலும் நமக்கு உண்டு. ஆடி ஆடி அகங்கரைந்து செய் பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ற வாடிவானும் இவ்வாணுதலே. தன்னையே மறந்து ஆடுறது தானே நம்மளுடைய லட்சணமே இல்லையா. தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்ட முதமுன்னா தொழும்பர் சோறு ஹக்குமாறே அப்படின்னு மரம் சுவர் மதிலெடுத்த மறுமைக்கே வெறுமை பூண்டு வெறும் சுவையோடு திருத்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் சோறு ஹக்குமாறே அப்படின்னா தொண்டு பூண்டு அமுதமுன்னா திருத்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி. ஆடறதும் தொண்டு பூணறதும் அந்நியத்து கிடையாது. நமக்கு தான் வைஷ்ணவ லட்சணம் தான் அது. ஆடுறதும் பாடுறதும் தொண்டு பண்றதும் ஆடுறதும் பாடுறதும் தொண்டு பண்றதும் இல்லையா. ஆனந்த கூத்தாடுறதுங்கிறது ஹான்னு மோட்சத்துல இருக்கக்கூடிய முக்தர்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா, கானம் தான் பண்ணிட்டு இருக்கா. அந்த முக்தா கானத்தை தான் பண்ணிட்டு இருக்கா, சாமகானத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா அவ்வளவு பக்தியும் ஆனந்தமும் மனசுல இருக்கு. அதுக்கு போக்கு வீடாக அப்படியே பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிட்டு ஆனந்தமாக விதிச்சுட்டு இருக்கா. இதுதான் நமக்கு காட்டின சம்பிரதாயம். ராமானுஜ தர்சனம்ங்கிறது என்னது? ராமானுஜ தர்சனம் இதுதான். அந்த ராமானுஜர் தர்சனத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம சில வார்த்தைகள் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா. முதல்ல அடியேன் விண்ணப்பம் பண்ணினது பக்திங்கிறது ஒரு உணர்வு, அன்பினுடைய வெளிப்பாடு, பரிணாமம். அது பரமாத்மாவின் இடத்துல ஏறும் பொழுது அதை பக்தின்னு நம்ம இன்னைக்கு ஒரு பரிணாமத்தை கொடுக்கணும். வைஷ்ணவத்துவம்னா என்ன அப்படின்னா இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஐயோன்னு மனசு இறங்குறது தான் வைஷ்ணவத்துவம். அது எப்படி பொருந்தும்? ஏன்னா எம்பெருமானுக்கும் இன்னைக்கும் சரணாகத்துக்கு அவலம்பனமா நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய தாயாருடைய கருணை தானே. சாதக விருத்தி போல தாயாரான சீதா பிராட்டி அனுஷ்டானம் பண்ணி காட்டினா போல அந்த கருணை ஆழ்வார்களிடத்திலையும் ஆச்சாரியர்களிடத்திலையும் பிரவகிக்க, அந்த பிரவகிச்ச கருணை ஒவ்வொரு வைஷ்ணவரிடத்திலையும் பிரவகிக்க அவனும் ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்கும் பொழுதும் கருணையோட பார்க்கணும். அதனால கருணைங்கிறது நம்மளுடைய ஸ்வரூப லட்சணமாக தாரே கருணை ராமானுசாந்தன சொன்னோம் இல்லையா. அந்த கருணை என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ராமானுஜருடைய தர்சனம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ராமானுஜருடைய தர்சனம்னாலே என்ன அப்படின்னு கேட்டா பக்தி பூர்வகமாக முதல்ல பக்தியை பிரதானமாக கொண்டு வேதாந்தம் வேறல்ல, பக்தி பூர்வகமான உணர்வு வேறல்ல, தமிழும் சம்ஸ்கிருதமும் தன்னுடைய தாய்மொழியிலையும் பிரபந்தத்தை சேவிச்சு கொண்டு எம்பெருமான சந்தோஷமா ஆடி பாடி குதூகலமாக மகிழ்ந்து இருக்கக்கூடியதான சம்பிரதாயத்தை காட்டி கொடுத்ததுதான் ராமானுஜர் இல்லையா. வேதாந்தத்த கிரந்தங்களும் நம்மளுடைய பூர்வாச்சாரிகள் பண்ணியிருக்கா. காரணம் என்ன அப்படின்னா வேதத்துக்கு அந்தமாக ஞான காண்டம் சொல்ல வந்தது பக்தி ரூபாபன்னமான ஞானத்தை தான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அதற்கு மேல இப்படிப்பட்டதான உபாசனாத்மகமான பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா பகவத் விஷயத்தையே பிரதானமாக கொண்டு 4000க்கும் அசலாது அயராது அவர்கள் வியாக்கியானம் பண்ணி கொடுத்து அந்த வியாக்கியானத்தையே அவலம்பனமாக பண்ணி கொண்டு அந்த திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கணும்னா என்னங்கிறது அதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்படி தெரிஞ்சுண்டு அவன் அப்படியே மனசால சந்தோஷப்பட்டு பக்தி பண்ணி கொண்டு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டு மயிர்கூச்சல் இருந்து கொண்டு இல்லையா நான் தழுதழுத்து இருக்கக்கூடிய நிலை, அப்படி ஒரு நிலைங்கிறது ஸ்வரூப லட்சணமே ஒழிய அது பிரதானமான உபாயம்னு நான் நினைச்சுன்ற முடியாது. என்ன ரெண்டுத்துக்கும் மனசுல என்ன பக்குவமான வித்தியாசம் அப்படின்னா, நான் அழறேனே பக்தி பண்றேனே பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுக்குறானே, பக்திக்கு மோட்சம்னு நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? அவ்வளவுதான் சொல்றோம், பக்தி பண்ணாதன்னு சொல்லல. ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது. ஆடணும் பாடணும் அழனும் தொழணும் இல்லையா? ஆடுவன் பாடுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் சொன்ன தழுவல்வினையால் பக்கம் நோக்கி நாடி கவிழ்ந்திருப்பன். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல்வினையால் பக்கம் நோக்கி நாடி கவிழ்ந்திருப்பன் 6ஆவது பாசுரத்துல திருவாய்மொழியில அவர் சாதிக்கிறார் இல்லையா? அழுவன் தொழுவன் அப்படியே எழுதுன்றிருப்பான், அதுக்கப்புறம் தொழுவனம், அப்புறம் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன். ஏதாவது பெருமாளை பிடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஆனா என்ன தோணணுமான்னா, இந்த பக்திக்கு பெருமாள் இறங்கணும்னு இவன் நினைக்கவே மாட்டான். ஸ்வரூபத்துக்கு விருத்தமா இருக்கும். நான் பண்ற பக்திக்கு பெருமாள் இறங்கணும், அதுதான் உண்மை, அது வேற விஷயம். ஆனா இந்த பக்திக்கு பெருமாள் இறங்க போறான், நான் பக்தி பண்றேன் இல்லையா எனக்கு மோட்சத்தை கொடுன்னு ஒரு காலம் கேட்க மாட்டான். எனக்கு என்ன உபாயம் இருக்கு? உன்னுடைய கருணையினால என்ன காப்பாத்து, உன்னுடைய கருணையினால என்ன காப்பாத்து. நான் பண்ற பக்தினால நீ என்ன காப்பாத்த போறது இல்லை, உன்னுடைய இயற்கையான கருணையினால என்ன காப்பாத்த போருங்கிற ஒரு நிலை இருக்கே, அதுதானே சரணாகதி. புரியுறது? அதனால பக்தியையும் சரணாகதியையும் கலந்து 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 சோறிட்டு ஊட்டின ஒரு சம்பிரதாயம் இது. வேதாந்தம் வேறல்ல, பக்தி வேறல்ல. பக்தியினுடைய வெளிப்பாடு பகவத் விஷயம். பகவத் விஷயத்தை நமக்கு ஸ்வரூப லட்சணமாக கைங்கரியம் பண்றதுக்கு போக்கு வீடாக நமக்கு எடுத்துட்டோமே ஒழிய நம்மளுடைய உபாயமானது சரணாகதி. அது ரகசியம், பரம ரகசியம். அதனால அந்த ரகசிய கிரந்தத்தையும் நமக்கு கொடுத்து ரகசியத்ரய சம்பிரதாயம்னே நமக்கு கூடிட்டு காட்டினார்கள். அதுவும் வேதாந்த விகிதையானதுதான். சரணாகதிங்கிறது வேதாந்தத்துல இல்ல கிடையாது. எல்லா விதமான வேதாந்தங்கள்லையும் எல்லா வேதாந்தங்களையும் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகும் அப்படிங்கிற பிரமாணங்கள் எல்லாம் கோடிட்டு காட்டுறார் சுவாமி தேசிகர். ஏன்னா சரணாகதிங்கிறது வேதாந்த விகிதை தான். பக்திங்கிறது எப்படி வேதாந்த விகிதையோ அதே போல சரணாகதியும் வேதாந்த விகிதை தான். பின்னாடி வரக்கூடியதான சாஸ்திரங்களையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மமா அப்படின்னு விபீஷணாழ்வானுடைய சரணாகதியில பார்க்கிறோம். அதே தாயார் திரிஜட்டையனுடைய சரணாகதியில தாயார் ரட்சணம் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். பின்னாடி கண்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது சர்வ தர்மான் பருத்தஜம் அமேகம் சரணம் பிரஜா அப்படிங்கிற இடத்துல சரணாகதி பண்றாங்கிறத பார்க்கிறோம். அதே போல வராக நயினாகராக அவதாரம் பண்ணும் பொழுது முதல் சரமஸ்லோகத்திலையும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்திதே மனசு விக்கிரகே ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே ஸ்தியோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் நிஜமானந்து காட்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு நீயே கத்தின்னு அவன் தன்னுடைய தாத்துக்கள்லாம் நன்னா இருக்கும் பொழுது, தன்னுடைய சரீரம் நன்னா இருக்கும் பொழுது, தன்னுடைய மனசு நன்னா இருக்கும் பொழுது அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு நினைச்சுட்டான் அப்படின்னு கேட்டா, அவன் கல்லங்கட்டியுமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்துல நான் அவனை நினைத்து மறவாது நினைத்து அவனை என் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை வழிநடத்துவேன்னு வராக நயினார் சொன்னதையே சக்கரவர்த்தி திருமகனும் சொல்ல, அதையே கண்ணபிரானும் சொல்ல, அதையே பிரதானமாக கொண்ட ரகசிய ஒரு பரம்பரையாகவும் நம்மளுடைய பரம்பரை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு அதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு சொல்றதுனால சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை பத்தி விண்ணப்பம் பண்ணிக்கணும்னு எனக்கு என்னைக்குமே தோணும். வேதாந்தம் வேறல்ல, பக்தி வேறல்ல. பக்தி வேறல்ல, திருவாய்மொழி அனுசந்தானம் அதனுடைய அர்த்த குண அனுபவம் வேறல்ல. அது வேறல்ல, சரணாகதியே உபாயம் அப்படிங்கிறது வேறல்ல. இந்த ரகசியம் முரண்பட்டதல்ல, பக்திங்கிறது முரண்பட்டதல்ல, வேதங்கிறது முரண்பட்டதல்ல. இதிகாசம் புராணம் வேதம் எல்லாம் பறைசூற்றக்கூடியது ஒரே சில விஷயங்களை தான். அதுதான் பிரதானமாக கொண்ட ஒரு தரிசனம் தான் இந்த ராமானுஜ தரிசனம், நம்மாழ்வாருடைய தரிசனம், தேசிக தரிசனம். அப்படி இருந்துண்டு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துல நமக்கு ஒரு ஜன்மா கிடைச்சிருக்கு. எங்கேயோ பிறந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாமே, யார் போட்ட பிச்சைன்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம பெருமாளை பத்தி ஒரு 2 வார்த்தை கேட்க முடியறது, அவருடைய தரிசன பத்தி ஒரு 2 வார்த்தை நம்மளால சொல்ல முடியறது, பேச முடியறது, உணர முடியறது. அந்த உணர்வு இவ்வளவு சுலப நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலையும் நம்மளால காட்ட முடியுது அப்படிங்கிறத நினைச்சுண்டு ஒரு நன்றி பாராட்டி, அவர்களுக்கு எந்த விதமான காரியத்தை கொண்டும் பிரதிபகாரம் பண்ணவே முடியாது, போற்றி உகப்பதும்
புந்தியல் கொள்வதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னா மாயனங்காணகில்லான் அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஆச்சாரியர்களுக்கு ஒரு உபகாரத்தை அப்படிப்பட்டதான பரமாத்மாவான மாயனும் காணகில்லான், அவனுக்கும் தெரியாது. ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணிட முடியுமா அப்படின்னு எம்பெருமான இடத்துல போய் கேட்டா அவனுக்கும் தெரியாது. பிரத்யுபகாரம் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவானா. ஏன் அப்படின்னா அப்போ இவன் என்ன பண்ணணும்? அதனால சும்மா இருந்துட முடியுமா? சும்மா இருக்க முடியாது. போற்றி உகப்பதும் புந்தியல் கொள்வதும் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அதனால இவன் சும்மா இருக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ஆச்சாரியனை என்னைக்குமே பறைசாற்றின்றே இருப்பான். என்னுடைய ராமானுஜர் எப்படி தெரியுமா, என்னுடைய சுவாமி தேசிகன் எப்படி தெரியுமோ, என்னுடைய கோபாலாரிய தேசிகன் எப்படி தெரியுமோ அப்படின்னு சும்மாவானும் 4 இடத்துல பேசிட்டே இருப்பான். போற்றி உகப்பதும், அதை சொல்றதையே தனக்கு பிரயோஜனமாக கொண்டு புந்தியல் கொள்வதும், அவர்களுடைய அனுஷ்டானங்களையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் அவர்களுடைய குணங்களையும் மனசிலே வைத்துக் கொண்டு தேக்கிக் கொண்டு அந்த கிரந்தங்களையும் தேக்கிக் கொண்டு சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அதை பண்ணினாலும் இதை நான் பண்ணினேங்கிற ஒரு எண்ணம் எந்த காலத்திலையும் வராத. இது எதுவுமே அவர் பண்ணின கருணைக்கோ அந்த கருணையினால பண்ண உபதேசத்துக்கோ அந்த உபதேசத்தினால என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதற்கோ கொஞ்சம் கூட கைமாறாக முடியாது. என்னுடைய சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபங்கிறதுனால அவருக்கு கைங்கரியமோ அவருடைய பிரகாசனத்தையோ பண்ண முடியுமே கூடிய நான் பிரத்யுபகாரம் பண்ணினேங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணிட முடியாது. இதுதான் அந்த சம்பிரதாயம். அப்படிப்பட்டதான சம்பிரதாயத்தில் நம்ம வந்திருக்கோமே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் அடியேன் சொன்னதுலயே அழகான நிறைய ரகசிய விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இவருடைய சொரூப லட்சணமே பக்தி தான். ஆடுறதும் பாடுறதும் நான் தழுதழுக்கிறதும் கண்கள்ல நீர் வழுதும் மயிர் கூச்சல் அறியறதும் பக்திங்கிறது தான் ஸ்வரூபம். ஆனா உபாயம் பக்தி அல்லது. நான் பண்ணின பக்திக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கறான்னு நினைச்சிட்டோம்னா ஸ்வரூபத்துக்கு விருத்தமாயிடுறது. அதே போல இவனுடைய ஸ்வரூபமே ஆச்சாரியனை பிரகாசனப்படுத்துறது தான், பிரகாசப்படுத்துறது தான். அவருடைய சரித்திரங்களையோ அவருடைய கிரந்தங்களையோ பிரகாசப்படுத்த அவருடைய பெருமைகளை வாய் திறந்து பேசிண்டு, ஆனா வாய் திறந்து பேசினே கிரந்தங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன், அதை வாசிச்சேங்கிறதுனால அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டானா சுரூப விரோதம் ஆயிடுது. சுரூப லட்சணம் ஆனா நான் பண்ணினேங்கிற எண்ணம் வந்துருது அப்படின்னா சுரூபத்துக்கு விருத்தமாயிடுறது. இது எதுவுமே அவருக்கு பிரத்யுபகாரமாக மாட்டாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஆனா இதை வாழ்க்கை பூரா பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய சுரூப லட்சணம்னா எப்படி நமக்கு அதை காட்டி கொடுத்துருக்காங்க. உன்னுடைய சுரூப லட்சணம் பக்தி. ஆனா பக்திங்கிறது உபாயமாக நினைச்சுண்டு அதனால நீ செஞ்ச பக்திக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கறான்னு நினைச்சுக்காத. உன்னுடைய சுரூப லட்சணம் பக்தி. நீ ஆடுறதும் பாடுறதும் பெருமாளை போற்றுறதும் உன்னை என்னைக்குமே நீ பண்ணிட்டு இருப்ப. ஆனா எனக்கு வேறு கதி இல்லை கண்ணா, உன் கருணையையே அவலம்பனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த ஆக்கிஞ்சன்யத்தை ஒரு காலம் கைவிடாம இருக்கிறது தான் நம்மளுடைய சுரூப லட்சணம். ஆச்சாரியனை என்னைக்குமே பிரகாசனம் பண்றதுதான் உன்னுடைய சொரூபம். ஆனா ஒரு காலம் நான் பண்ணின பிரகாசத்துக்கு பிரகாசம் அந்த ஆச்சாரியன் செஞ்ச உபதேசத்துக்கோ உபகாரத்துக்கோ பிரத்யுபகாரம் ஆக மாட்டாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது தான் சுரூப லட்சணம். இல்லைன்னா சொரூப விருத்தம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து அவ்வளவு அழகான சம்பிரதாயத்தில் நம்மளை நிலை நின்று இருக்கக்கூடியதான இந்த பெருமை. எல்லா சம்பிரதாயம் குலையும் பொழுது இங்க மட்டும் சம்பிரதாயம் குலையிலையே. எவ்வளவோ எவ்வளவு மாத்தம் பண்ணினா இல்லையா, படாத கஷ்டமா? இல்ல முகலாயர்கள் இடத்துல பட்ட கஷ்டம் போராதா? இல்ல அதற்கு மேல அதற்கப்புறம் ஏற்பட்ட பிரிட்டிஷ் கைக்குல பட்ட கஷ்டம் போராதா? அதற்கு மேல நம்மளுடைய நாத்திகவாதிகள் இடத்துல படாத கஷ்டம் போராதா? ஆனா எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. குறைஞ்சு பேருக்கு கொலைஞ்சு பேருக்கு எவ்வளவோ தர்ம விருத்தமான காரியங்கள்லாம் நடக்கிறது. ஆனா பக்தி திருப்பியும் தழைச்சண்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ராமானுஜருடைய சங்கல்பம் அப்படி இருக்கு. ராமானுஜருடைய சங்கல்பத்துக்காக இன்னைக்கும் தழைச்சுட்டு தான் இருக்கு. 1000 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு உற்சவத்தை எப்படி நடத்துறாங்கிறது இன்னைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்காளே. பகவத் விஷயத்தை அனுபவம் பண்ணி அதை சொல்லக்கூடிய மகாத்மாக்கள் இன்னைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காளே. இல்லாம ஒண்ணும் போயிடுறது இல்லையே. இன்னைக்கும் எல்லாம் தெளிந்த ஒரு தெளிவோடு பேசக்கூடியதான நிலைமை இன்னைக்கும் எங்கேயோ ஒட்டின்னு இருக்கே. நிறைய பேர் பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டா அது 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 ரத்னமாக முடியாது. ரத்னங்கிறது ரேரா தானே கிடைக்கிறது. அப்படி ரத்னங்கள் இன்னைக்கும் கிடைக்கக்கூடியதானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவத் ராமானுஜர் போட்டதான அந்த பிரவாகம் அப்படி பரவத்து. சூரியன் எங்கேயோ இருந்தா கூட எவ்வளவு 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் சொல்றா, இன்னைக்கு நமக்கு இங்க வெளிச்சம் கிடைக்கிறது. அதே போல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அவர் போட்ட கருணா பிரவாகம் பிரவகிச்சுட்டே இருக்கு. யாராலையும் தடுக்க முடியல. எவ்வளவு விக்னங்கள் ஏற்பட்டாலும் தடுக்க முடியல. அடியில அதை தாண்டி பிரவகிக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட பெருமிதம் படணும். சாத்விகமான கர்ப்பம் படுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இல்லையா. இங்கேருந்து எல்லா இடத்துலையும் போச்சு. ஆனா யாரிடத்துலையும் ஒரு துவேஷத்தை பாராட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அது தப்பு. வைஷ்ணவ லட்சணத்துக்கு பொருந்தாது. தன்னுடைய சம்பிரதாயத்துல பெருமை இருக்கலாம், பெருமிதம் இருக்கணும்.
அதுவும் சொரூபம். தன்னுடைய சம்பிரதாயத்துல பெருமிதம் இருக்கிறதுனால வேறு ஒரு சம்பிரதாயத்தை தூஷணம் பண்றதுங்கிறது சொரூபத்துக்கு லட்சணமாக மாட்டாது. அதனால அது ரெண்டுத்திலையும் நடக்காம அழகான பாதையில நடக்கும்படியாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விண்ணப்பம் பண்ணி இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரதே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீயே நமஹ. ஸ்ரீதராய அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. பாக்கியம் சுவாமி, இவ்வளவு நாள் கழிச்சு எங்களுக்கு உங்களோட உபன்யாசம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இவ்வளவு நாளா உங்களோட இது கேட்காம ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப 2 நாளா கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியேன் இதே மேலும் மேலும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். அடியே நேற்று சரியா கேட்கல. இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாம் இப்ப வரைக்கும் கேட்டு கடவுளோட ஆச்சாரிய கிருபை. ஸ்ரீ கிருஷ்ணா. அடியேன் சுவாமி பூர்த்தி பண்ணிக்கலாம் சுவாமி.